அனைவருக்கும் வணக்கங்கள். பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். மிக மிக மேன்மையானது, உண்மையானது, எளிதானது ஆன்ம பொருள். ஆன்ம பொருள் என்று அதை ஒரு வித்தியாசமான பெயரிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அது நாமே. நாமே. இதைத்தான் தத்தாத்திரேயர் அவர்கள் ஜகத் தத்துவ நிரூபணம், ஜகம் அப்படின்னு வரும்போது பெரிய அளவில் பிரம்மாண்டத்தை கொண்டு வருகின்றார். பிரம்மாண்டத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, பிரம்மாண்டத்திற்கு ஒரு கர்த்தா இருக்கின்றார். அந்த கர்த்தா யாருன்னு பாத்தீங்கன்னா ஈசன். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஈஸ்வரன், ஈஷ் என்ற அந்த எழுத்து, ஈஸ்வரன்ல ஈஷ்ன்றது ஒரு தாத்து. தாத்துன்னா மூல எழுத்து. ஒவ்வொரு எழுத்துக்களும் சம்ஸ்கிருதத்துல அதை வச்சு பின்னப்பட்டு கிட்டத்தட்ட ஒரே ஒரு எழுத்தை வைத்துக் கொண்டு 36 வடிவங்கள், ஈவன் 50 வடிவங்கள் கூட வரும். ஒரு திரா என்ற எழுத்தை எடுத்தால் காயத்ரி, கஷேத்திரம், க்ஷத்ரியன், திரையம்பகம், அப்படி என்னென்னவோ காம்பினேஷன். திரா தான் அதுக்கு மூல எழுத்தாகும். அது பேர் தாத்துன்னு பேர். அத போல இங்கு ஈஸ்வரன் என்று சொல்லப்பட்ட உடனேயே பிரம்மாண்டம் நிற்கிறது. இது எப்படிப்பா? நம்மளுக்கு கர்த்தா நம்மளை படைச்சவங்க நம்ம அப்பா அம்மா. கரெக்டா? நம்மன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் உடம்பு. நான் டேட்ல பிறந்தேன். நம்மளுக்கு ஒன்றும் விவரம் தெரியாது. ஏன்னா ஆன்ம ஞானம் இல்லை. ஏன்னா சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆன்ம ஞானம் இல்லை 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 இல்லைன்னு சொல்லித்தான் ஆகணும். ஆன்ம ஞானம் வந்துடுச்சுன்னா இங்க இந்த உடம்ப நாம்னு சொல்ல மாட்டோம், நான் கூட சொல்லுவோம். பிரபஞ்சத்தை ஈஸ்வரன் எல்லாமே விளங்கிவிடும். பிரபஞ்சம் ஈஸ்வரனுடையதான்னு, ஈஸ்வரன் யாருன்னு விளங்கிடும். அந்த ஒரு நிறுவனத்திற்குத்தான் இப்பொழுது இந்த அத்தியாயம் ஜகத்தத்துவ நிரூபணம் என்ற அந்த அத்தியாயத்திற்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் ஆரம்பித்து விடுவோம். ஆகையினால் இந்த ஜகத்து கர்த்தாவை உடையது என்பதும் அவன் சேதனன் என்பதும் சித்திக்கின்றன. நினைக்க ஒண்ணாத இஜகத்தான காரியத்தின் கர்த்தா சாதாரண கர்த்தாவை போலாவானா? ஆகான். ஆதலால் அவன் அச்சிந்தியமான சக்தி பொருந்தினவன் என்றும் அவ்வச்சிந்திய சக்தியுடைய ஜகத் கர்த்தாவின் விமர்சனமே ஆகமம் என்றும் ஆகும். என்ன அதுக்கு முன்னாடி நடந்த விதவிதமான நிரூபிக்கும் அந்த தத்துவங்கள்ல இங்க முடிச்சிருக்காரு. இந்த ஜகத்து ஆக மொத்தத்துல யாரோ ஒரு படைப்பாளி இருக்கின்றார் இந்த ஜகத்துக்கு. அவன் சேத்தனன்னா என்ன? அறிவு ஒளி மிக்கவன், அறிவு மயமானவன். நீங்க இப்பதான் பிறந்த 5 வயசு 7 வயசு 2, அதாவது பசங்க உங்களுக்கு புது வீடு கட்டி அந்த வீடு கட்டுறதெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க, நிலம் வாங்கினதெல்லாம் பார்த்திருக்கீங்க. அந்த குழந்தைகள் ஆக்சுவலி எப்படிப்பா அந்த வீடு கட்டினீங்க, இவ்வளவு பெரிய வீடு அப்படின்னு அது புதுசா ஆச்சரியமா கேட்கிற மாதிரி நம்ம ஆச்சரியமா கூட கேட்டதில்லை. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் யாருடைய ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்கோமா? இது பின்னாடி இருக்கிற அறிவு என்ன அறிவு? விஞ்ஞானம் ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. அது கேட்கிற விதமும் முழுமையான கேள்வி இல்லை. ஒட்டுமொத்தமா கேட்கறத விட்டுருக்கு. தனித்தனியா அடிப்படை அணுக்கள்லயும் அணுத்துகள்கள்லயும் போயிட்டு விசைகள்லயும் போயிட்டு அந்த விஞ்ஞானத்து வழியே அப்படி பண்ணிக்கிறாங்க. இங்க கேட்கப்பட வேண்டியதுனால என்ன அர்த்தம்? நேரடியா பொறுப்பாளியார். ஜகம்னு பார்த்தா ஜகத்தினுடைய கர்த்தா யார்? தனி மனுஷன் பார்த்தா இந்த நான் யாருப்பா? இவ்வளவுதான். இது ரெண்டு பின்னாடி நிக்கிறது மொத்த உண்மைகளையும் கொண்டு விட்டுரும். மொத்த உண்மைகளும் பெருசு ஒன்றும் கிடையாது. எதுலயும் ஏதோ இருக்க போகுது. அதையும் சொல்லிட்டார் யாரு? பகவான் ரமண மகர்ஷி முதல் செய்யுள்ளி. உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ. உள்ள உணர்வுன்னா என்ன? மனத்தினுடைய எண்ணங்கள் இருக்கின்றதோ, புத்தியினுடைய திட்டங்கள் இருக்கின்றதோ, உணர்ச்சிகள் இருக்கின்றதோ,
அகந்தை பலவிதமான பாவங்களில் இங்கு திரிந்து கொண்டிருக்கின்றதோ அப்படின்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் முதல் சீல்ல கேட்கிறார். உள்ள உணர்வு உள்ளதோ? உள்ளது இருக்கோ, உள்ளதுன்றது நிஜமான சத்தியம் இருக்கா? அது என்னவோ, அது பொருளா இருக்கட்டும், வடிவமா இருக்கட்டும், வடிவம் இல்லாம இருக்கட்டும், காலமா இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும்ப்பா, உடம்பா இருக்கட்டும், உயிரா இருக்கட்டும், கல்லா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், அதுல எல்லா கேள்வியும் நடக்கும். உள்ளது இருக்கா, இல்லாட்டி இருக்கும் உணர்வா நம்ம உணர்ந்து கொண்டிருக்கிற, உணர்ச்சி மயமாக அறிந்து கொண்டிருக்கின்ற, தெரிந்து கொண்டிருக்கின்ற, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்பவர்கள் எல்லாம் இருக்கின்றார்களா? உள்ள உணர்வு உள்ளதோ? உள்ளலற உள்ளத்தே உள்ளதால் உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளலேவன். இந்த மாதிரி உள்ள உணர்வுன்ற உள்ளத்தை, உள்ளம்னா என்ன, அதுல மனம் புத்தி அகண்ட மூணு அடக்கும், உயிரும் அடக்கும், உடம்பும் அடக்கும், 5 கோஷங்களும் அடக்கும். உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளலேவன். உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர் அப்படின்னு எடுத்த எடுப்புல ஆனா பிரமிக்க தகுந்த வழியா இருக்கும். ஏன்னா கேள்விகள் நிறைய இருக்கின்றன அதற்குள். உள்ள உணர்வு உள்ளதோன்னாலே தனி கர்த்தா, நம்மளை படிச்சவங்க கேட்டோம்னா நம்ம அப்பா அம்மான்னு நம்மளுக்கு தோணும். ஏன்னா நம்ம உடம்பாதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எண்ணங்கள் நம் உடம்பு மயமாகத்தான், நம் பெயர் மயமாக, நம் வடிவமயமாக, நம்முடைய அடையாளங்கள் மயமாக இருக்கின்றனவே அன்றி அவைகள் எதையும் சுட்டிக்காட்டவில்லை. போட்டி போட்டுக்கொண்டு உற்பத்தி ஆகிக் கொண்டிருக்கின்றன. எண்ணங்களுக்கு அடுத்து எண்ணங்கள், உணர்ச்சிகளுக்கு அடுத்து உணர்ச்சிகள், அனுபவிப்பவர்களுடைய இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், இதெல்லாம் ஒண்ணு துரத்திக்கிட்டு 3 வளைய வளைய வருது. அதாவது என்ன, அகந்தை 4 உணர்ச்சிகளும், உணர்ச்சிகளால் எண்ணங்களும் திருப்பி 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 அனுபவங்கள்ல போய் முடிகிறது. குருட்டாட்டம் கூட பதிஞ்சுக்கிட்டே இருக்கு, கண்டுபிடிக்காத தன்மை எல்லாம் கூட பதிச்சுக்கிட்டே இருக்கு. சோ கண்டுபிடிப்பதற்கு வேண்டிய ஒரே ஒரு இது என்ன, உணர்ந்தவர். உணர்ந்தவர், வேறு வழி இல்லை. இங்கு எந்த புத்தகங்களும், எந்த மதங்களும், எந்த மொழியும், எந்த விதமான புத்தியினுடைய வெளிமுகப்பட்ட பார்வையும் எதுவும் அழைத்து கொண்டு செல்ல போவது இல்லை. ஏன்னாப்பா உணர்ந்தவர் தான் கதின்னா அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு அதனால் ஆட்கொள்ளப்பட்டவர். அந்த வர் உடம்பு நான் ஞானம் ஞானமயமாக அவரிடம் வெளிப்பட்டது, தன்னை வெளிப்படுத்தி கொண்டது, தகுந்ததாக அது உணர்ந்தது. அந்த மனம், புத்தி, அகந்தை கழன்ற தேகம் எந்த விதமா இந்த உலகத்தோட ஒட்டுதல் இல்லா, உறவில்லா, சார்பில்லா, எல்லை இல்லாத அகண்ட தன்மைக்கு எல்லா விதத்திலையும் அவர்கள், அதனாலதான் அவங்கள என்ன பண்ணிடுறாங்க, கிளியரா அவதார புருஷர்கள். இந்த மாதிரி எல்லாம் உற்பத்தி பண்ண முடியுமா அவதார புருஷர்கள்? இங்க லுக்குல வேணா கொடுக்கலாம், அப்படி உரசி பார்த்தாலே தெரிஞ்சிடும். கீக்கின்னு கத்துவார் அவர். ஒரு கேள்வியில போதும், கொஞ்சம் நானை பத்தி பேசுங்களேன், கொஞ்சம் அந்த எண்ணு பவனை பத்தி ஓரிரு வார்த்தைகள் சும்மா சொல்லுங்க. Who is the thinker in you? Who is the speaker? Speaker, you will say that you speak, but who is that person who speaks through you? How does a thought arise? For who does it arise? எல்லாமே ஏகப்பட்ட கேள்வி, எந்த கேள்வியும் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. அவ்வளவு சந்தேகங்களை விதைப்பார்கள். ஆனா சந்தேகத்து சைடே நீங்க போயிடக்கூடாது. நீங்க எங்கேயாவது சந்தேகப்பட்டு எதுவும் பண்ணிடக்கூடாது. அவர் இலக்கு இது கிடையாது. அவர் உணராததனால் கங்கணம் கட்டிக்கிட்டு உங்களை உணரவே விட மாட்டார். நீங்கள் 3-4 விதங்களில் விரயம் செய்து கொண்டிருப்பதெல்லாம் உணரவே விட மாட்டார்கள். பொழுது போயிட்டே இருக்கும், நாள் போயிட்டே இருக்கும். அவ்வளவும் உள்முகமா திரும்ப வேண்டிய வாழ்க்கை
வாழ்க்கையே குருவா இருக்கு, பக்கத்துல நிக்குது. தாட்ஸ், அடுத்த தாட்ஸ், அடுத்த உணர்ச்சி, அடுத்த அனுபவிப்பவன், ஏங்குபவன், வாழ்வுக்கு ஏங்குபவன், வாழ்வை தேடுபவன். உடல் மயமாகவோ எண்ணமயமாகவோ உணர்ச்சி மயமாகவோ தேடிக்கொண்டிருக்கின்றோம், சால்வ் பண்ண பார்க்கிறோம். விழிப்பு நிலையில் வாழ்பவன் யாரு? உடம்பு மயமா இருக்கிறவன். நாம விழிப்பு நிலையில உடம்பு மயமா இருக்கிறவங்க சால்வ் பண்ண பார்க்கிறோம். இந்த மாதிரி சால்வ் பண்றதுக்கு ஏதாவது சரித்திரம் இருந்தது? நிழலை எப்படி விலக்கி வைக்கும்? நனவு நிலையே நிழலாட்டம். அந்த மாதிரி ஒரு பெரிய நிழலாட்டம் தான் ஈஸ்வரன். ஈஸ்வரன் பிரம்மாண்டமான மாயையினுடைய அதிபதி. அவருடைய மனைவி யார்? அவருடைய துணைவி யார்? அவருடைய ஆற்றல் எது? அவருடைய மனைவி, அவருடைய ஆற்றல் யார்? அது யாரு சொல்லுங்க? ஈஸ்வரனுடைய கம்பெனியன் யாரு? துணைவி யாரு? மனைவி யாரு? சக்தி, மாயை, மாயா சக்தி. நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி குழந்தைங்க கலப்பு திருமணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட தாய் எவ்வழி அவர்தம் மக்கள் அவ்வழி. கரெக்டா? தாய் ஒரு ஆதிவாசியா இருக்க வச்சிருப்போம். இவர் நாகரீகமற்ற மனிதன். அவர் போய் அவளை கல்யாணம் பண்ணிட்டார். அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ நகரத்தையே பார்த்ததில்லை. அவ வாழ்ந்ததெல்லாம் காடுகள்ல வாழ்ந்தா. இவர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டார். கங்கை அப்படித்தானே பண்ணா? என் வழிதான் தனி வழி, எல்லா பசங்களையும் நான் கொண்டு விடுவேன். போய் மாட்டிக்கினாரா இல்லையா சந்தனு மகாராஜா? தெரியும்ல அந்த கதை உங்களுக்கு. அத போல அவ அடிக்கிற லூட்டி தான் இங்க, தாய் அடிக்கிற லூட்டி தான். சோ இங்க தாய் ஆதிவாசி, தந்தை நகரவாசி. அவருக்கு சொபஸ்டிகேட்டடா நுனிநாக்குல பேசுற அளவுக்கு மொழியில் பாண்டித்யம் உண்டு, மரியாதை உண்டு, எல்லாத்தையும் அதுக்கு ஏற்ற விதத்துல தெரிவிப்பார். அவளுக்கு இல்லைன்றது கிடையாது. சோ அவ செய்கைகள்லாம் எப்படி இருக்கும்? குரூடா இருக்கும். வளர்ற பசங்க எப்படி வளருவாங்க? குழந்தை பிறந்ததுன்னா என்ன பாடா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஐயோ குழந்தைக்கு இப்படி போடாத, அப்படி போடாத, அரை வேக்காடும் கால் வேக்காடும் சாப்பாடு போடாத, பாஞ்சு அவரே சமையல பண்ணணும். ஏன்னா அவ விறகுல மூட்டி சாப்பிட்டவ, நீங்க கேஸ் ஸ்டவ் வச்சு அற்புதமா சமைக்கின்றவ. நுட்பமாக அவன் வச்சு, கேஸ் ஸ்டவ் வச்சு, வேற என்னென்னமோ இதெல்லாம் வச்சு. அதே போல குலங்கள்ல நினைச்சு பாருங்க. ரொம்ப தாய் பிரில்லியண்டா இருக்கா. தந்தைக்கு நுட்பத்திறன்கள் ஒன்றுமே கிடையாது. அப்ப என்ன ஆகும்? அப்பவும் தாய் தான், தாய் மாதிரி தான் பசங்க நன்றாக பேசும். ஏன்னா எல்லாமே கிட்டத்தட்ட 90% குழந்தைகளுடைய வளர்ப்பு தாயினால் நிர்மாணிக்கப்படுகிறது. இங்க ஈஸ்வரன் சும்மா டம்மி பீஸ். ஆனா அவருதான் அடிப்படை ஆதாரம். ஈஸ்வரனும் மாயையும் பிரிஞ்சு இல்லை. முக்கியமா மாயை எதை கையாளுகின்றாள்? பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ண சத்வகுண மாயைன்னு வாங்க. சத்வகுணம்னா என்ன? அந்தந்த பொருளை அப்படியே பிரிக்கிறார். ஒரு மீன் அது கேட்க தன்னுடைய குஞ்சு பொறிச்சு மீன் குட்டி தான் வரும், மீன் குஞ்சு தான் வரும். ஒரு வாத்து அப்படித்தான் வரும். ஒரு புல்லு விதைக்கேற்ற மாதிரி தான் வரும். ஒரு மாமரம் மாமரமா தான் வரும். இதுக்கெல்லாம் அறிவு இல்லையா? இதெல்லாம் அறிவு கிடையாது. பஞ்சபூதங்கள் அறிவு மயமா சுத்தலையா? தண்ணீர் அதுக்கு உண்டான H2O ஃபார்ம்ல எந்த அளவுக்கு கலப்படம் இருக்கோ, எந்த சூழல்கள் அது உற்பத்தி ஆகின்றதோ, அது அதற்கு ஏற்ற அளவுக்கு அந்த தாவரங்களுக்கும் அந்த உணவுகளுக்கும் அந்த இதை கொடுக்கறதா இல்லையா? இப்படி பாத்தீங்கன்னா சகலமும் இந்த ஈஸ்வர சந்நிதியில மாயா சக்தி வெளிப்படுகின்றார். இவர்கள் ஆக்சுவலா சத்வகுணமாயின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஒட்டு மொத்தமாக இப்படி அறிவுமயமா பிரபஞ்சம் தென்பட்டாலும் என்னவாகின்றது? நமது ஆழ்வுறக்கத்தில் முதலில் நழுவி விடுவது எது? பிரபஞ்சம். பெட்ரூமுக்கு போய் மூடினீங்கனாலே உலகமே இல்லாத அளவுக்கு உங்க பெட்ரூம்ல உங்க விஷயம், உங்க கவனங்கள்,
உங்களுடைய நாட்டங்கள் எது இதுல எந்தெந்த எண்ணத்துல இருக்கோ, புஸ்தகம் படிக்கிறது இல்லையோ, கம்ப்யூட்டர்ல உட்கார்றது இல்லையோ, இல்லாட்டி டிவி பார்க்கறது இல்லையோ, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து 1 மணி வரைக்கும் அரட்டை அடிக்கிறது என்னவோ, இல்லாட்டி மொபைல்ல மாட்டிக்கிட்டு என்னவோ சம்திங் ஆர் உங்க கவனங்கள் அளவுக்கு அந்த உலகம் வந்து குறிக்கிறதே தவிர உண்மையான உலகம்ன்றது ஒண்ணுமே இங்க இல்லாமல் போயிடுது. எல்லாமே பார்ஷியலா இருக்கு. மொத்தம் சத்வகுணத்தினால இந்த பிரபஞ்சம் வந்து அதற்கு உண்டான அளவுல அதனுடைய அறிவு தேங்குதல்கள்ல ஒவ்வொரு கணமும் படைக்கப்பட்டு இருக்கப்பட்டு மறைக்கப்பட்டு லயப்பட்டு மறைந்து போனாலும் தனித்தனியா ஒவ்வொரு அணுவும் அணுத்துகள்களும் விசைகளும் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. பிரம்மாண்டமும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு, சூரியனும் அப்படிதான் நடந்துருக்கு, பூமியும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் பூமி தாயின்னு வாங்க, பூமா தேவின்னு வாங்க, பூமா தேவி அப்படின்வாங்க. பொறுமைக்கு பூமா தேவியை போல இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ மொத்தம் வந்து சமஷ்டி மாயை. சமஷ்டி மாயைக்கு அதிபதி வந்து ஈஸ்வரன். ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்காரா? எப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த குணமயமா இருக்கிறத வந்து ஈஸ்வரன் சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரன் உருவம் கொண்டு ஜெஜாண்டிக்கா ஒரு ஆள் அப்படியே பிரம்மாண்டமா அப்படியே மொத்த பிரபஞ்சத்தையும் தனக்குள்ளேந்து அப்படின்னு உண்மையில் இருப்பது ஆன்ம பொருள். அந்த ஆன்ம பொருளை நோக்கி இவங்க டிராவல் பண்றாங்க. இவங்களுடைய ஆர்குமெண்ட்டை அதுவே ஆக்சுவலா சொத்து ரூட். நம்ம எப்படி சொத்து ரூட்ன்றதெல்லாம் இப்ப பார்ப்போம். சரிங்களா? இப்ப என்ன சொல்றாரு, இந்த ஜகத்து கர்த்தாவை உடையது என்பதும் அவன் அறிவு மயமானவன் என்பதும் சித்திக்கின்றன. நினைக்க ஒண்ணாத இந்த ஜகத்தான காரியத்தின் கர்த்தா, அதாவது காரியம் எஃபெக்ட், காரணம் இல்ல. பிரபஞ்சம் காரியம். நம்மளுடைய நினைப்புகள் காரணமா காரியமா சொல்லுங்க பார்க்கலாம். காரணம். வேற அவங்க அம்மா ஆமா நம்ம சம்பூர்ணம் அவர்கள் வந்து காரணம். நீங்க ஜானகி சீதாராமன் வந்து ஐயா ராஜாங்கய்யா, சொல்லுங்க. எண்ணமா வர்றது வந்து காரியத்துக்காக தான் வருது, காரியத்துக்காக தான் அது வெளிப்படுறதே வந்து எண்ணமா வெளிப்படுது. இல்லைன்னா அது வெளிப்படாது. அற்புதம் அற்புதம். நம்மெல்லாம் ரியாக்ஷன் முடித்து வைக்கப்பட்ட கோடானு கோடி பிறவிகள். எப்படி இப்போ காத்தால இருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளவோ எண்ண ஓட்டங்கள். அந்த எண்ண ஓட்டங்கள்ல இருக்கிற யோசிப்பவன், நினைப்பவன், நினைப்புகள் எல்லாமுமே காரியங்கள், இப்பொழுதோ விதைக்கப்பட்டவைகள். எதனால் விதைக்கப்பட்டிருக்கும்? இதே உடம்ப வந்து அடைபவனாக, அனுபவத்தை அடைபவனாக, அனுபவத்தில் மகிழ்பவனாக, துன்புறுபவனாக, இப்படியெல்லாம் ஏகப்பட்ட அறியாம கூத்துல தொடர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால எல்லா இடத்துலையும் வந்து தேங்கி நிற்கின்றது. விதைகள் தேங்கி நிற்க, விதைகள் டப்பு டப்பு டப்புன்னு ஒரு காட்சி வர வேண்டியதுதான். உள்ளேந்து விதை என்ன பண்றது? உனக்கு தான் தெரியுமே இதுக்கு என்ன பண்ணணும்ட்டு. பழைய காரணத்திலிருந்து, பழைய காரண விதையிலிருந்து காரியத்தை கொண்டு வந்து திருப்பி காரியத்தின் மூலமாக பழைய காரணத்தை அழுந்த பதித்துக் கொள்ளுகிறது. இது புரியுறதா? எல்லாருக்கும் புரியுறதா? இப்ப நம்ம காரியம் தான், எல்லாருமே காரியம். நம்ம செய்யற எல்லாம், நினைக்கிற நினைப்புகள்லாம் காரியம். ஏன் நினைப்புகள் காரியம்? இந்த நினைப்புகளுக்கு நிறைய ராஜா தானே பதில் சொல்லுதாமா? ராஜா, நிறைய ராஜா முன்னாடி இருந்திருக்காங்க, நிறைய மைத்திரையாக்கள் முன்னாடி இருந்திருக்காங்க. பிரத்யேகமா அவர் உடலை நம்பி இயங்கி நினைச்சு விதைச்சு, வெறும் நினைப்புல விதைக்கல, அவரு நம்பினார். எனக்கு இந்த அனுபவம் வேணும்னு அழுதார் அவர். எனக்கு இப்படி வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும் சொல்ல 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 கிடைச்சுக்கிட்டே இருக்கு.
கிடைச்சுக்கிட்டு இருக்கு, எல்லா விதத்திலையும் கிடைக்கு, எதுவும் கிடைக்காமல் இருப்பதே இல்லை. ஆனால் கிடைப்பதெல்லாம் எது? பொய்களை பெருக்கிக் கொண்டிருக்கின்றோம். ஏன்னா மூலத்தை நாம் பார்க்க தவறிவிட்டோம், உணர்த்தவும் தவறியது இந்த உலகம். நமக்கு உணர்த்த தவறிட்டாங்க. நம்மளை பார்த்தவங்களுடைய குறையெல்லாம் என்ன? ஒரு 10 வருஷம் முன்னாடி உங்களை பார்த்துக்க கூடாதா? ஒரு 15 வருஷம் முன்னாடி என்ன பண்றது? அவ்வளவு காரியங்கள்ல நீங்க திருப்பி ரியாக்ஷன் பண்ணி அறியாமையை பெருக்கணும்னு இருக்கும்பொழுது என்ன எப்படி பார்த்திருக்க முடியும்? சரி, பார்த்தவங்கள கூட பார்த்தல் வெறும் பார்த்தல் ஆளையா பார்க்கறது, சாரத்தெல்லாம் பார்க்கணும். என்னமோ சொல்றாரு, ஏதோ ஒன்னாவது ஸ்ட்ரைக் பண்றதுக்கு அவங்க கிட்ட தேடுதல் இருந்திருக்கணுமா இல்லையா? அப்படி பார்க்காதவர்களும் ஏராளமா இருக்கு. என்னதான் பார்ப்பாங்க? உடலை தான் பார்க்க வைக்கும் உடல் மயமான காரியம். கரெக்டா? இப்ப யோசிப்பவன் உடம்பு தானே. அவன் தன்னை உடல் அளவா குறுக்கிக்கிட்டான். அவனுக்கு தெரிஞ்ச பார்வைன்னா நம்மள மாதிரிதான் இருக்கிறது. அவனும் ஒன்னும் தேடி பார்ப்போம் இல்லையே. என்னுடைய எண்ணங்கள் காரணமா இல்லாம ஆரம்பிச்சாங்க யாராவது? அப்படி இல்லாம பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் தெரியவே தெரியாது. தூங்கினவன் யாருன்னு தெரியாது. இப்ப ஒரே அனுபவங்களுக்கு ஏங்குபவன் எவன் என்று தெரியாது. எங்கு தெரியாது. ஆனா தெரிஞ்ச மாதிரி அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அழுத்தம். சரி போ, மேல போயிட்டே இரு, இதுக்கெல்லாம் டைம் இல்லை, வேலையை விட்டுருவ, போ, கை மேல வர பணத்தை பாரு, இதெல்லாம் யோசிச்சு உட்கார்ந்து யோசிக்க விடுவார்களா? குடும்பத்துல மிரண்டு விடுவார்கள். ஒரு ஸ்டெப் தாட்டு யாருன்னு கேட்க ஆரம்பிச்சுல அப்படியே ஓரமா நின்று பார்ப்பாங்க. உங்களை வச்சு ஒரு டிஸ்டன்ஸ் போட ஆரம்பிச்சிடுவாங்க. இது பைத்தியம் வந்துடுச்சு, வீட்டுக்குள்ள நம்மளுக்கு பிறந்துருச்சு, லூசு ஒண்ணு வந்துடுச்சு. நம்ம எனத்தை பாக்குறான், தண்ணியை பாக்குறான், தானே அறிஞ்சுக்கிறான். அது என்ன தன்னையோ என்னையோ மொத்தத்துல நம்மளுக்கு ஒன்றும் ஒரு பிராரப்த கர்மம் வந்துருக்குன்னு அந்த வார்த்தையெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க. வழியா வந்திருக்குல்ல, ஒரு பிராரப்த கர்மம் தான் பிள்ளையா பொண்ணா தருதலையா வந்திருக்குன்னு வேற திட்டுவாங்க. அதுதான் நடக்கும். இங்கே யாருக்கும் தெரியாது, அறிமுகம் இல்லையே. எந்த அறுபதையில சொல்றாரு இவரு பாத்தீங்களா? இந்த ஜகத்துக்கு ஒரு கர்த்தா இருக்காருன்னா என்ன அர்த்தம்பா? ஐயா, அவர் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காருப்பா. நீ என்ன பைத்தியக்காரன் ஆட்டணும், எவ்வளவு வேணா ஆடலாம்பா. ஏன்னா காலத்துக்கெல்லாம் எல்லை இல்லை. அப்புறம் உடம்பு உனக்கு கொடுக்கறதுக்கும் நிறைய உடம்புகள், புல்லாகி பூண்டாகி புழுவாகி புறமாகி, அதுதான் ஏகப்பட்ட சொல்றாரு இல்லையா? சொல்லிட்டு ஐயே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு டுடே திஸ் மூமெண்ட் வீடுற்றேன், கண்டு இன்று வீடுற்றேன். மாணிக்க வாசகர் பண்றது. அப்படின்னா அந்த வீடு உறுதல் அப்படின்னா என்ன? நினைப்பவன் எவனாவது இந்த உடம்புக்குள்ள வந்தா மவனே அப்படி இருக்கணும். கரெக்டா? அப்படின்னா அடுத்த நினைப்ப வராது இல்ல. உஷாராயிட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல. ஜென்மங்கள்ல ஒரு பெரிய காட்டாரை, அடக்க முடியாத கட்டுக்கடங்காத காட்டாரை உணர்ந்த ஒரு உபதேசத்தில் நீங்கள் நிறுத்தி விட்டீர்கள் தான் அர்த்தம். ஒரு பார்வையில அத்தனை வாட்டரையும் அப்படி நிக்க வச்சா ஆனா உடையாம பைத்தியக்காரான தண்ணியே இல்லை, நம்ம தாங்கின்ற மாதிரி இருந்தோம். அத்தனை காரணங்களையும் காரியங்களா மாற்றத்துக்கு இதுதான் பிறவி அறுத்தல். ஒரு க்ஷணம் தான் அது, உணர்ந்து தெளியணும், அவ்வளவுதான். அதனால்தான் இந்த ஜகத்தான காரியத்தின் கர்த்தா சாதாரண கர்த்தா வைப்பாம அவர் பைத்தியகாராட்டத்தோட உச்சம் யாரு? ஈஸ்வரன். பகவான் இதை ரொம்ப சிம்பிளா உபதேசமுத்தியார்ல படிப்பார். இருக்கும் இயற்கையால் ஈச ஜீவர்கள் ஒரு பொருளையே ஆவர், உபாதி உணர்வே வேறு உந்திப்பார். அதாவது நம்மளுக்கு இவ்வளவுண்டு பாடி, இவ்வளவுண்டு உடம்பு,
காரியமயமா எண்ணங்கள் வருது, உணர்ச்சிகள் வருது, அனுபவங்கள் ஏற்கனவே இருந்த ஏகப்பட்ட இந்த உடம்புல இல்லாம பழைய வாசனாவயங்கள் வேற அங்கெல்லாம் இருந்திருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம 5 இந்திரியத்துக்கு என்ன தெரியும்? 5 இந்திரியம் புலனிந்திரியங்களுக்கு என்ன தெரியும்? கண்ணுக்கு காட்சி தெரியும், எதிர்க்க இருக்குதுதான் தெரியும், என் உடம்பு தெரியும், அந்த உடம்பு தெரியும், அவ்வளவுதான் உலகம். கண்ணுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் உலகமே இல்லை. கண்ணுக்கு தெரியாத கடவுளா வேணாம், கோவில் கடவுள் எனக்கு போறோம், ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். அவருக்கு ஒரு மார்னிங் சொல்லிவிட்டு இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு சொல்லிவிட்டு என் மதம் என்ன சொல்றதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ரொம்ப கன்வீனியன்டா இருக்கு. உள்ளெல்லாம் கடக்கிறது அது இதெல்லாம் எனக்கு வேண்டாம்பா. கரெக்டா? அப்படித்தானே வாழ்கின்றோம். வாழ்வு எப்படி இருக்கிறது? என்னுடைய காதுக்கு கேட்காத ஒலி உண்மையாக அங்கு இல்லை. என் கண்ணினால், இந்த ஸ்தூல கண்ணினால் பார்த்து அனுபவித்து, நாக்கினால் சுவைத்து, பஞ்ச புலன்களினால் அந்நியமா பார்த்து, ஆணும் பெண்ணும் திருமணம் புரிந்து கொள்ளும், மனித வர்க்கத்தில் ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வோம், அதற்கு ஏகப்பட்ட சடங்குகள் ஆத்தி இதுன்னு எல்லாம் கண்டிஷன் 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 எல்லாமே வெளில பொருள் 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 பொருள். என்ன கொடுக்குற, ஏது கொடுக்குற, என்ன படிச்சிருக்க, ஏது படிச்சிருக்க, எங்கேயாவது ஏதாவது காரணம் என்னப்பா ஒரு எண்ணத்துக்குன்னு விசாரிச்சாலே எல்லாமுமே முடிவுக்கு வந்துருமா இல்லையா? தெளிவுக்கு வந்துருமா இல்லையா? தெளிவுக்கு வந்தே ஆகணுமா இல்லையா? நீங்க அந்த உடம்பே கடந்து நிப்பீங்களா இல்லையா? ஜெண்டர உடம்ப சகலத்தையும் கடந்து நிப்பீங்களா இல்லையா? பணம், பொருள், தேசம், காலம், சூரியன், சந்திரன், பூமி, நான் இந்த பூமியில எங்க வசிக்கிறேன், நத்திங் நத்திங். எப்பேற்பட்ட வாழ்வு! அவ்வளோ அப்பேற்பட்ட தெளிவை அடைய விடாமல் இருப்பவரை பத்தி விளக்கின்ற இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? இவன் இந்த ஈஸ்வரன் பெரிய கர்த்தா, நீ சின்ன கர்த்தாவா ஓனர்ஷிப் கொண்டாடி உடம்பு மூலமா எல்லாத்தையும் பொருள்களையும் கண் மூலமா காண்பவைகள், 5 புலன்கள் மூலமாக அனுபவிக்கப்படுபவைகள், உடம்பு மூலமா ரசிக்கப்படுபவைகள், அது கூட மனோகனம்லாம் ஒண்ணுமே இல்லை. சோ இப்படியெல்லாம் நடத்துறது ஒண்ணு மாத்திரம் போறோம். உண்டதே உணவு, கண்டதே காட்சி அப்படின்னு போய்கிட்டே இருக்க அனுபவம் 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 பதிவு பதிவு பதிவு. மிருகமும் நீயும் வேற வேற இல்லை. புரியுதா? சேஸ், ஒருத்தர் ரேஸ்ல இருக்கீங்க. இந்த ஜெகத்தான காரியத்தை கர்த்தா நம்மள போல சாதாரணமா இல்லை. ஆதலால் அவன் அச்சிந்தியமான சக்தி பொருந்தினவன் என்றும், அச்சிந்தியம்னா என்ன? நினைக்க ஒண்ணாத. சிந்தியம்னா சிந்திக்கக்கூடியது, அச்சிந்தியம்னா சிந்திக்க ஒண்ணாத சக்தி பொருந்தினவன் என்றும், அச்சிந்திய சக்தியுடைய ஜெகத்கர்த்தாவின் விமர்சனமே ஆகமம் என்றும் ஆகும். இவங்க என்ன ஆகமத்தை சொல்றாங்க? சைவ ஆகமத்துல சொல்றாங்க. சிவன், சிவம்னா மங்களம், இருப்பு, அறிவு, உணர்வு. அந்த தத்துவம் தனக்குள்ளேந்து விதவிதமா கொண்டு வருது. தனக்குள்ளேயே சக்தியை வச்சுட்டு இருக்கு. தனக்குள்ள வச்சுருக்க சக்திக்குள்ளேயே சதாசிவ தத்துவத்தை வச்சுட்டு இருக்கு, அப்புறம் மகேஸ்வர தத்துவம், அப்புறம் ஈஸ்வர தத்துவம், அப்புறம் சுத்த வித்யா தத்துவம் அப்படின்னு 36 தத்துவங்கள் விதவிதமா லிஸ்ட் போடுவாங்க. 96 தத்துவங்கள் சில பேர் சொல்லுவாங்க, 36 தத்துவங்கள் சொல்லுவாங்க. சைவ ஆகமங்கள் 36 தத்துவங்கள் மண் ஈராக மொத்தத்தையும் எல்லாத்தையும் விஞ்ஞானமா கொண்டு வந்திருக்காங்க. இவங்க அந்த பிரகாரம் போறதுனால அப்படி சொல்றாங்க. பகவான் என்ன சொல்றாரு? இத பாருப்பா, ஈஸ்வரனும் சரி, அவன் பெரிய லெவல் கர்த்தா, நீ குட்டி லெவல் கர்த்தா. நீ என்ன கர்த்தா? உனக்குள்ள இருக்கிற நான் பாவம் ஆல்ரெடி தனக்குள்ள வச்சுட்டு இருக்கிறத உருட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் உன் வாழ்வு. திருப்பி வாழ்வுன்னா எங்கேயோ வெளில போய் தேடாத, வேற பெரிய நல்ல சௌக்கியமா வாழுது, நிறைய பணத்தோட வாழுது, இப்படி வாழ்வு இல்லை. என்ன நடக்கிறதோ அது உள்ளேந்து நான் பாவத்துல இருந்து வெளில போயிட்டே இருக்கு. அதாவது உலகத்தோட சேர்ந்து எரிஞ்சுட்டு இருக்கு. அதுக்குள்ள கிடக்கும். அதுக்கு அந்நியம் இல்லாம இருக்கும். மாயாசக்திக்கு அந்நியம் இல்லாம ஃபுல்லா அம்மா வளர்ப்பும், அப்பா நம்மளை சுழட்டி விடுறதும். புரியுதா? அப்பாவும் அம்மாவும் சுழட்டி விடுறாங்களா இல்லையா? இந்த பிறப்பை கொடுக்குறாங்களே. அது போல ஜெகன் மாதான்னா திரிபுர சுந்தரி இல்ல, மாயாசக்தி.
மாயாசக்தியும் ஈஸ்வரனும் ரெண்டுமா சத்துவகுண மாயையில நம்மளுக்கு வேண்டிய ராஜச தாமச குண கலப்புக்கள்ல அவன் கேட்கிறான், நான் என்ன பண்ணுவேன், அவன் அதை கேட்கிறான் அப்படின்னு உருட்டி விடுறாங்க. அது நடந்துகிட்டு இருக்கு. அவ்வச்சிந்திய சக்தியுடைய ஜெகத்கர்த்தாவின் விமர்சனமே ஆகமம் என்றும் ஆகும். ஆகமம் என்று சொல்ற, ஆகமனம்னு வருகைன்னு அர்த்தம், வழி வழியாக வருதல்னு அர்த்தம். இவங்க வேதாந்த பிரகாரம் போறாங்க. பகவான் எல்லாம் இன்ஸ்டன்ட், ரெண்டு பேரும் ஒரு பொருள் பா. ஈஸ்வரனும் சரி, நீயும் சரி, மனிதனும் சரி, ரெண்டு பேரும். எப்படி இவருக்கு குறுகிய அளவு, இவருக்கு இமீடியட்டா சின்ன குழந்தையா இருக்கும்போது எதிர்க்க போற எறும்பை தான் பிடிச்சி நசுக்கின்னு இருக்கும். பெரியவனா போகும்போது என்ன, மத்தாரவங்கள் எல்லாம் பெரிய ஆளுங்கள் எல்லாம் துன்புறுத்தும், எண்ணத்தால துன்புறுத்தும், உணர்ச்சிகளால துன்புறுத்தும். இது போடுற திட்டத்தினால குடும்பத்தையே சீர்கெடுக்கும். இது இப்படி குறையிறதுன்னு அதுக்கு தெரியவே தெரியாது. ஏண்டா இப்படி படுத்துற, பிள்ளையா பிறந்து பொண்ணா பிறந்து அப்படின்னு என்னவோ சொல்லிட்டு புரியவே புரியாது அவனுக்கு. அப்புறம் பழமொழி எல்லாம் கொண்டு வருவாங்க, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு வில்லுன்னு எல்லாம் என்னவோ பழமொழியா போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி வேதாந்த விளக்கங்கள் தான் இவை. இந்த மாதிரி ஆகமம் என்றாகும் அப்படின்னு சொல்றதெல்லாம் விட பகவான் என்ன சொல்றாருன்னா, ரெண்டும் அது பெரிய சைஸ், மெகா சைஸ். மெகா சைஸுக்கு கூட இருப்பு இல்லை. அது ஏகப்பட்ட செயல் உள்ள சொல்லியிருக்காரு உபதேசத்துல. வெளிவிடயங்களை விட்டு மனம் தன் ஒளி உருவோர்தலே உந்தி பெற உண்மை உணர்ச்சியா மீது உந்தி பெற. வெளிவிடயங்கள்னு எல்லா ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்க்க வைக்கப்படுகின்றோம், அனுபவிக்க வைக்கப்படுகின்றோம். அனுபவிக்க வைக்கப்படுவது எது? ஐயா அங்க உஷாரா ஏரியா, அங்கதான் தெளிவு வேணும். யாரு? நான் பாவம். அததான் மெகா லெவல்ல ஈஸ்வரன் சொல்றாங்க. புரியுதா? சூரியன் அன்னைக்கு வெயிலா காயறதும், நாம வெயில்ல போய் காட்டுல மாட்டிக்கிறதும், தண்ணி கிடைக்காம அலையிறதும் அப்படின்னு எல்லா விதங்களிலும் எல்லா பிரச்சனைகளும் ஆல்ரெடி விதைக்கப்பட்டு ஒரே ஸ்ட்ரோக்ல மொத்தமா போயிட்டு இருக்கு. பெரிய லெவல் மாயை, சின்ன லெவல் குறுகிய உணர்ச்சிகளில் இயங்குதல்களாக பழசையே பண்ணும்படியாக, நினைக்கும்படியாக, செய்யும்படியாக. அது எல்லாம் அந்த மயக்கம் ஏன் வருதுன்னா, உடம்ப மனிதன் யோசித்தலாக நினைக்கிறான், அனுபவித்தலாக நினைக்கிறான். அந்த உணர்ச்சிகளை சத்தியம் நினைக்கிறான், அந்த உணர்ச்சி தாங்கி இருக்கிற உயிரை சத்தியம் நினைக்கிறான். அதனால உடம்ப அவன் கன்சிடர் பண்ணாம திங்கிங் வரவே வராது, உணர்ச்சி வரவே வராது, அனுபவம் ஏற்படவே ஏற்படாது. அதனால அது பதியாமே இருக்காது. அங்க எப்படி எங்க கத்தி போடணும், அந்த இடத்துல போடணும். அதுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்ப போயிடலாம். அந்த அவருடைய அப்பேற்பட்ட சிந்திக்க ஒண்ணாத சக்தி தான் யாரு? ஜெகத் கர்த்தாவனுடைய சக்தி தான். நம்மளால சிந்திக்க முடியாதான். அவர் நம்மளால சிந்திக்க முடியாத அப்பேற்பட்ட சிந்திக்கும் சக்தியை கொண்ட அவருடைய சக்தியினுடைய பிரதிபிம்பமே இந்த ஆகமம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. மேல போங்க. I'll read this page and then I'll leave. Okay, I will continue. அது எவ்விதத்திலும் மற்றொரால் தள்ளத்தகாத பிரமாணமாகின்றபடியால் ஆகமம் மற்ற எல்லா பிரமாணங்களிலும் சிரேஷ்டமானது. ஆகமத்தில் சிருஷ்டிக்கு முன்னர் மகேஸ்வரன் ஒருவனே இருந்தான் என்றும் அவன் சுதந்திரனாயிருந்ததால் உபாதானங்களின்றியே தன் சுதந்திரத்தின் மகாத்மியத்தால் தன் சொரூபமான சுவரனிடம் ஜகத்தான சித்திரத்தை லீலையாக தோற்றுவிக்கின்றான் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. சொப்பனத்திலும் மனோராஜ்யத்திலும் தன்னால் கற்பிக்கப்பட்ட தேகத்தை நான் என்று அபிமானிப்பது போல ஈசனும் தன்னால் கற்பிக்கப்பட்ட ஜகத்தை அபிமானிக்கிறான். சொப்பனம் முதலியவற்றிலிருந்தும் நீ வேறாகி பிரிந்தவனாகையால் அத்தேகங்கள் உன் சொரூபமாகாமை போல பிரளயத்தில் வேறுபடுகின்றபடியால் ஈஸ்வரனுக்கும் ஜகத்தானது சொரூபமாக மாட்டாது. ஜாக்கிரம் முதலிய அவஸ்தைகளில் தொடர்பில்லாதிருக்கும் தேகங்களுக்கு வேறாகி கேவல சின்மயமாக நீ இருப்பது போல ஈசனும் ஜகத்தில்லாத அழிவில்லா சித்தே
தன் ஒரு வடிவமாக உடையவன். ம். அந்த சிதேக வடிவனான ஈசனாலே தன்னிடத்தில் இந்த ஜகத்தான சித்திரம் விளக்கப்பட்டது. ம். தனக்கு அந்நியமான திருஷ்யம் தனக்கு அந்நியமான ஓரிடத்திலும் ம். சம்பவியாதாகையால் ம். தன்னிடத்திலன்றி எவ்விடத்தில் விளக்குவான்? ம். சித்தில்லாது எவ்விடத்தில் எப்பொழுது எதுதான் உண்டாகும்? எங்கே சித்தின் அபாவம் கூறப்படுகிறதோ அந்த தேசமே சித்தியாது. நன்றிகள் ஐயா. இப்பொழுது வந்து நம்ம வீடியோ பிரகாரமும் போயிடுவோம். பெருவெடிப்புன்னு சொல்லப்படுகின்ற 14 பில்லியன் லைட் இயர்ஸ் ஏகோ நடந்த பிக் பேங், தி பிக் பேங் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மேனிஃபெஸ்டேஷன், பெருவெடிப்பு சிருஷ்டிக்கு முன்னும் பின்னும் அப்படின்ட்டு விஞ்ஞானிகள் வந்து இந்த பிரபஞ்சம் தோன்றி அதுல இந்த பூமி தோன்றி அதுல இவர் விஞ்ஞானியா இருக்கிற இன்னிலேருந்து ஆரம்பிக்கிறார். இவர் ரிவர்ஸ்ல பாக்குறதுக்கு, ரிவர்ஸ்ல ஒரு காலம் இருக்கா அப்படின்றத நம்ம மெய்ஞானிகள் வந்து தங்களுக்குள்ள பார்க்கும் பொழுது அண்ட சராசரங்களின் பொய்மை முதலில் கழன்று விட அதை அனுபவித்து அதை சத்தியமாக்கி கொண்டிருந்த இவனுடைய அகந்தையும் காணாமல் போக முழுவதுமாக இருக்கும் பொருள் தானான தன்மயமான ஆன்ம பொருள்னு அவங்க உணர்றாங்க. சிம்பிளா. ஆனா விஞ்ஞானி இது 14 பில்லியன் லைட் இயர்ஸ்ல இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு கோடி கோடியா செலவழிச்சுக்கிட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு நம்ம ஆன்மஞான பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த க்ஷணத்துல வந்து ஒரே க்ஷணம் ஒன்றுமே கண்ணு இமையை தூக்க வேண்டாம், இமையை தூக்க வேண்டாம், ஒரு வார்த்தையை பேசக்கூட வேண்டாம். அவ்வளவு அற்புதமான பொருள்மயமாக ஆன்மமயமாக வாழ்க்கை வெளிப்பட்டு சென்று கொண்டே இருக்கிறது. அந்த பொருளாகவே இருக்கும். இங்கேயும் அற்புதமான வாழ்க்கை வெளிரும், லௌகீக வாழ்க்கையும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து போலிகள் எல்லாம் விழுந்திருப்பாங்க. உலகத்தினுடைய போலித்தன்மையும் புலப்பட்டிருக்கும், இங்கேயும் புலப்பட்டிருக்கும். சாரம் ஒண்ணுதான் உங்களுடைய ஒவ்வொரு கணமாக இருக்கும். அந்த கணமும் வாழ்வினுடைய நனவு நிலையினுடைய எத்தனை மணி டைமு 2022 ஜூன் மாதம் 21ஆம் தேதி அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. எந்த அடைமொழியும் இல்லாமல் பழிச்சென்று பொய்கள் விழ, பழிச்சென்று உண்மை துலங்க, உண்மை உணர்வே நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கும், உண்மை அறிவே நம்மளுடைய வாழ்வியலாக இருக்கும். அதை தான் நம்ம வந்து இந்த சசங்கங்கள் மூலமா எடுத்துன்னு போகணும்னு விரும்புறோம். பாத்தீங்கன்னா அந்த அடுத்த பேராலிருந்து போவோம். சிருஷ்டிக்கு முன் இருந்த சுத்த பேரறிவின் இங்க இருக்கிறது. சிருஷ்டிக்கு முன் இருந்த சுத்த பேரறிவின் சித்தின் தொடர்பு இன்றி அதன் சந்நிதியில் இந்த ஜகம் உற்பத்தியாகி இருந்து அதனிடமே லயமாகின்றது. சித்தின் தொடர்பின்றி சிருஷ்டிக்கு முன் இருந்த சுத்த பேரறிவின், அதுதான் சித்து. சித்தின் தொடர்பு இன்றி, சுத்த பேரறிவின் தொடர்பு இன்றி அதன் சந்நிதியில் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா இது வந்து பெரிய ஈஸ்வரன்றதெல்லாம் பேரெல்லாம் இங்க முக்கியம் இல்லை. அது சந்நிதி உற்பத்தி பண்றது. தூக்கம்ன்ற ஒரு சந்நிதியில 5 கோஷங்கள்லயும் ஆள் இல்லை. நித்ரா சக்தி அது. நனவுன்னு நிலை வந்த உடனே ஒரு ரியாக்ஷனரியா எழுந்துக்கிறோம். விதிக்கப்பட்டதுக்கெல்லாம் நேற்றுக்கு விட்ட இடத்துல இருந்து நம்ம கண்டினியூ பண்றோம். ஏங்க நீங்க வந்து ஒவ்வொரு செகண்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணுமா இல்லையா? காத்தால ஒரு கோபம் நடந்ததுன்னா அந்த கோபத்தோட தாக்குதல்
ஒரு க்ஷணம் கூட இப்ப இருக்கக்கூடாதுல்ல சாயந்தரம். ஆக்சுவலா அடுத்த க்ஷணமே இருக்காது உணர்ந்தவர்களிடம். கோபம் இருக்காது, எதுவுமே இருக்காது. எந்த உணர்ச்சிகளும் ஆளுமையை கொண்டு அவரை ஆட்டி படைக்காது. அதுதானே ஞானம். கடந்து கடந்து நிக்கிறது, கடந்து கடந்து நிக்கிறதா ஒண்ணு ஒண்ணாவ பண்ணிட்டு இருக்கு இல்ல. அங்க இல்லாத தன்மையாக இருக்கும் பொழுது, எங்கே ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாத தன்மையாக இருக்கும் பொழுது இருந்த தன்மை எது? அதுதான் அச்சலம், மௌனம், ஆனந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். That supreme chit, intelligence, which was before manifestation of the cosmos, in its pure presence, this cosmos came into existence and then gets dissolved in it. ஒவ்வொரு செகண்டும் காஸ்மாஸ் நம்ம கிட்டேயே, நம்ம உணர்ச்சிகள் வழியாகவே பாத்தீங்கன்னா ஒரு எண்ணம் போயிடுதுன்னா நம்ம உடம்பு மறக்கப்படுகிறது. உடம்பு மறக்கப்பட்டது, உடம்பு இல்லாமல் போகிறது. நீங்க திங்கிங் மொத்தம் இல்லைன்னு பாருங்களேன். குழந்தைகளுக்கு 3-4 வயசுக்கு நம்மளும் குழந்தைகளா இருந்துட்டு தான் வந்தோம். நம்மளுக்கு எந்த நினைவும் இல்லை. அப்ப எப்படி இருந்தோன்றது கூட நினைவு, எல்லாம் போட்டோ தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அன்னைக்கு நீ இப்படி பண்ண, இன்னைக்கு இப்படி, இதெல்லாம் வேண்டாம்பா. சாரம் அங்க அறிவு எப்படி இருக்கு, எப்படிதான் அறியாமையா இருக்கு. இப்ப இது என்ன நனவு நிலை? இப்போ வளர்ந்தவங்கள்லாம் அறிவு சொரூபமா, அறிவு கொழுந்தா? அடப்போப்பா, முட்டாள்தனத்தோட உச்சம். அதுதான் அழகா பிரிப்பார் பகவான். அறிவும் அறியாமையும் மற்றது அறிவாமைன்வார். அறிவுன்னா என்ன சொல்லுவார்? இந்த சுட்டறிவு மூலமா நீ ரியாக்ஷனை கொடுக்க போற, உனக்கு உணர்ச்சிக்கு ஆட்பட போற. பழைய அனுபவம் உன்னை ஏன்னா சாதா பண்ண இருக்கிற இடத்துல செல் மெமரி இல்லாமல் இருக்காது. எடை போடுதல் இல்லாமல் இருக்க மாட்டேன். யாரும் இல்லைன்னா உன்னையும் எடை போட்டு வந்துட்டு இருப்ப. உன்னுடைய நேத்தைய நினைப்ப, மத்தியானத்தை நினைப்ப, காத்தால யாரோ பேசினதை நினைப்ப, நீயே நினைச்சதை நினைப்ப. ஐயோ, எல்லை இல்லாத குருட்டாட்டம்பா. எண்ணங்களாலும் உள்ளிருக்கும் ஊடகங்களாலும் அத்தான் இவங்க விதவிதமா சொல்ல வராங்க. அதையும் போய் பார்த்துருவோம். எவ்விதத்தாலும் மற்றோரால் தள்ளத்தகாத பிரமாணம் ஆகின்றபடியால் ஆகமம் மற்றெல்லா பிரமாணங்களிலும் சிரேஷ்டமானது. ஆகமம்னா என்ன? அவங்க இப்படி பாயிண்ட் பை பாயிண்ட் நிரூபிச்சுன்னு வந்திருக்காங்க. ஆகமத்துல என்ன நிரூபிச்சு? வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உபநிடதங்கள். வேதங்கள்ல ஆரண்ய காண்டத்துல உபநிடதங்கள் உபநிடதங்கள்ல என்ன பண்ணுது? பவுண்டிங் ட்ரூத்தை கொடுக்கறது, அடிச்சு தூக்குற ட்ரூத், எல்லாம் செமத்தியான ட்ரூத். ஒண்ணு அப்படி இருக்கும். அந்தர்பகிஷ்ய தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதகன்னு ஒரு நாராயண சூக்தம் சொல்லுது. அந்தர்பகிஷ்ய தத் சர்வம் வியாபியன்னா வியாபித்து, நாராயணஸ்திதகன்னா நாராயணன் இருக்கின்றான். அந்தர்பகிஷ்ய மனசுக்கு உள்ளேயும் வெளியிலையும், உடம்புக்கு உள்ளேயும் வெளியிலையும், புத்திக்கு உள்ளேயும் வெளியும், என்ன வேணா சூக்ஷ்ம சரீரம் சூக்ஷ்ம சரீரம் எல்லாத்துலயும் உள்ளும் புறமும் வியாபித்து நாராயணன். நாராயணன்னா என்ன மீன் பண்ணாங்க? வேற மீனிங். நரன், நரன், நரனுடைய போக்குவரத்து. நரனுடைய போக்குவரத்து என்ன? ஊடகங்களால தான் நடக்குது. நான் கிளம்பிட்டேன், வந்துட்டே இருக்கேன், இன்னும் 1 மணி நேரம் ஆகும், 1/2 மணி நேரம் ஆகும். அந்த ரன்னிங் கமிட்டில யாரு? உடம்ப சொல்றோம் நம்ம. நான் வந்துட்டு இருக்கேன். ஆமாப்பா, கம்யூனிகேஷனுக்கு இப்படிதான் பேசி ஆகணும். பட் கம்யூனிகேஷனுக்கு கூட உண்மையும் உணர்ந்துட்டு வாழறதுன்றது ஒண்ணு இருக்கு இல்ல. உடம்பு நான் இல்லைன்னு உணர்ந்துட்டு வாழறதுன்றது ஒண்ணு இருந்துகிட்டு இருக்குல்ல. அப்படின்றதுதான் அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்படி சொல்லுகிறது. நாராயண ஸ்திதகன்னா உள்ளும் புறமும் நாராயணா இருக்கான அந்த போக்குவரத்து கொண்ட மனம் இருக்கின்றது. நாராயணன்னா மனம், விஷ்ணுன்னா மனம். விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரப விஷ்ணும் மகேஸ்வரம். இப்ப மகேஸ்வரனை பத்தி தான் வருது. வியாபித்து வியாபித்து இருக்கிற, இறைந்து கிடக்கிற தன்மைக்கு பேர் விஷ்ணுன்னு பேர். என்ன இறைஞ்சு கிடக்கு? சாப்ட்வேரா இருக்கு. என்ன சாப்ட்வேரு? சத்துவகுண சாப்ட்வேர். ஆகமங்கள் இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த ஆகமங்களை போற்றி போற்றி பாடி கொண்டு வராங்க உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமா.
பட் இது வந்து லாங் ரூட், நம்ம வேகமாவே போறோம். இப்ப அடுத்த லைனுக்கு போயிட்டோம். ஆகமத்தில் சிருஷ்டிக்கு முன்னர் மகேஸ்வரன் ஒருவனே இருந்தான் என்றும், பொறுமா, அவன் சுதந்திரனாய் இருந்ததால் உபாதானங்களின்றியே தன் சுதந்திரத்தின் மாகாத்மியத்தால் தன் ஸ்வரூபமான சுவரினிடம் ஜகத்தான சித்திரத்தை லீலையாக தோற்றுவிக்கின்றான் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு விஞ்ஞானிகள் பார்த்தாங்கன்னா ரியலைசேஷன் வந்ததுன்னா நல்லது. ஏன்னா அவங்க படுற பாடெல்லாமே வேஸ்ட். உள்ள நேரடியா உணர வேண்டியதை வெளியில தொலை தூரத்துக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க எல்லாரையும். இந்த உண்மை என்ன சொல்லப்படுறது இங்க பாத்தீங்கன்னா, ஆகமத்துல இந்த வழி வழியா சொல்லப்பட்ட உபநிடதங்களையும் இதுலயும் சிருஷ்டிக்கு முன்னால் மகேஸ்வரன் ஒருவனே இருந்தான். அவன் அப்பவும் சுதந்திரத்தை, சிருஷ்டிக்கு முன்னாடின்னா என்ன, சிருஷ்டி உற்பத்தியாளர், அவன் பூரண சுதந்திரம். அப்புறம் உபாதானங்கள்னா என்ன, கருவி கரணாதிகள்னு அர்த்தம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே இல்லை அவனுடைய கிரியேஷனுக்கு. He has not used any instrument to create this cosmos. என்னங்க இது, என்னமோ பேசுறீங்க, எப்படிங்க? நாங்க இப்ப இருக்கிற விஞ்ஞானிகள் சொல்றாரு, the cosmos is made up of particles, forces. ஒரு பார்ட்டிகல் லிஸ்ட்டை கொண்டு வந்தோம், அந்த பார்ட்டிகல் லிஸ்ட் எல்லாம் நீங்க உடஞ்சி தொங்குது. ஒரு 200-250 லிஸ்ட் போட்டிருக்காங்க. அத்தனை பிசிக்ஸே தலைகீழா மாற்றம் கொடுக்கின்றது இப்பொழுது கண்டுபிடிக்கின்றது. ஏன்னா எல்லாத்தையும் உடச்சி தள்ளுற மாதிரி ஏலியன்ஸ் வந்துட்டு போறாங்க, வேற்று கிரகவாசிகள், எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ஸ், இப்படின்னு எல்லாம் இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரே ஒருவன் இருந்தான் என்றும் அவன் சுதந்திரனா, உபாதானங்கள் என்ன, கருவி கரணதிகளே கிடையாது. இப்படிங்க, ஆமாங்க. இங்க வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இந்த உடம்பு யாருடைய உடம்பு? நாம் அனைவரும் தூங்குகின்றோம் இல்ல? யாருடைய உடம்பு அது? யாருடைய உடம்பினுடைய உயிர்? யாருடைய கௌரவமான வாழ்க்கை? யாருடைய அவமானப்பட்ட வாழ்க்கை? யார் ஆண் அதுல? யார் பெண்ணு? யார் நல்ல ஆரோக்கியமா நல்லா அன்னைக்கெல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு, அன்னைக்கு போக வேண்டிய வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு, எல்லாம் டாக்டர் சொன்ன மாதிரி ரிப்போர்ட் பண்ணிட்டு அழகா போய் படுத்து தூங்கிட்டு இருக்கும்பொழுது யாருப்பா? எந்த உலகம் பாரு, எந்த பூமிப்பா? காஸ்மோஸ் எங்கப்பா? அது எது? இல்லாட்டி அவன் எவன், அவள் எவள், எப்படி வேணா போடுங்க கேள்வியா. அதுதான சுதந்திரம். இதான் பகவான் சொல்றார் நேரடியா. சரி, இப்ப என்னாச்சு? மனிதர்களாக அந்த தனித்த மனிதனுடைய பெயர், அந்த தருணத்தில் கொண்டிருக்கின்ற கதாபாத்திரத்தினுடைய மதிப்பீடு, மானவமான உணர்ச்சி, படிக்காத பாமரத்தனம், பொருள் வளம் மிக்க இல்லாத, எவ்வளவு வகைரா, எவ்வளவு காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் பின்னாடி இருக்குது. விதை இல்லாம வேற என்னத்த சொல்றது? மொத்த உடம்பா நிக்கிறோமா இல்லையா? நம்ம ஒவ்வொருவரும் நனவு நிலை தோறும் ஒரு குழந்தை ஓரளவுக்கு சுய அறிவு கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டு வர குழந்தையிலேருந்து பிரச்சனை வருதா இல்லையா? உங்க 5 வயசு குழந்தைக்கு உங்க பேரன் பேத்தி பையன் பசங்க எல்லாரையும் பாருங்க, ஏன் துக்க கடலா இருக்கான் அவன்? பரபரப்பரன் ஏன் இருக்கான்? உடம்பா நினைக்க வச்சுட்டோமா இல்லையா? உபாதானங்கள்னா என்ன? கருவி கரணாதிகள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷன், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் திங்கிங், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் பிளானிங், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஃபீலிங், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் திங்கிங், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சிங். என்ன? அகந்தையே, புத்தி, மனம், உயிர், உடம்பு, சென்சஸ், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், இவ்வளவுதான் மொத்த சரக்கு. இந்த மொத்த சரக்குல கால தேசம் உலகத்தை அப்படியே கூறு போட்டு வச்சிட்டு இருக்கிற உணர்ச்சிகளும் அனுபவங்களும் இன்ஃபுளுன்ஸ் இல்லாமல் அந்த உடம்புல எப்படி ஒரு தருணம் வாழ்க்கை நடைபெற்று கொண்டு இருக்கும் ஒவ்வொருவரிடமும். அதனால இவங்க என்ன சொல்றாங்க?
ஐயா உனக்கு தான் இப்படி, ஈஸ்வரனுக்கு அப்படி இல்லை, அவருக்கு கருவி கரணாதிகளே இல்லை. என்ன கருவி கரணாதிகள்? நீ தான் கருவி கரணாதி. பூர்மா அவர் எதை உற்பத்தி பண்றாரோ அதுல பூரா அவர் பரவி இருக்காரு. நம்ம என்ன சொல்றோம், அதனுடைய உன்னதத்துக்கு போயிட்டோம். இந்த ஈஸ்வரன் எல்லாம் நம்ம தேடல. இவங்க இந்த டாபிக் என்ன டாபிக்ங்க, ஜெகத் தத்துவ நிரூபணம். அதனால குறுக்கி படிச்சுட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஜகமே இல்லைன்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே விதவிதமா பார்த்துட்டோம். ஆனா இவங்க போற வழியிலையும் போறோம். ஜெகத் தத்துவ நிரூபணம்னா யாரு நம்ம பார்த்தோம், உள்ளது 40 பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் யாரு? 3 முதல்கள் சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் ஜீவன், அப்புறம் ஜீவ ஜகம் ஈஸ்வரர்கள். பகவான் மும்முதலை எம்மதமும் முற்கொள்ளும் ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும் என்று மும்முதலும் என்னல் அகங்காரம் இருக்குமிட்டு யான் கெட்டு தன்னிலையில் நிற்றல் தலைவர். ஐயா இது எல்லாம் 3 முதல்கள் யாரு? உனக்கு தனித்து ஜகம் இருக்கா மாதிரியும், நீ காத்தால அதுல எழுந்துக்கிற மாதிரியும், அந்த ஜகத்திலிருந்து நீ நிறைய உணர்ச்சிகளை அனுபவங்களை அனுபவிக்கிற மாதிரியும் ஏற்படுறது எல்லாமுமே உன்னோட நான்பாவத்தினால. இங்க உள்ள பார்த்தேன்னா வெளியில ஜகம் இருக்காது, உள்ள பார்த்தேன்னா ஈஸ்வரனும் இருக்க மாட்டோம். ஜக ஜீவ ஈஸ்வரர்கள். அதனாலதான் இவங்க இன்னும் 2 பாயிண்ட வச்சுக்கிட்டே ஸ்டெப் பை ஸ்டெப் போறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி போயிடும். போய்தான் பார்ப்போமே. வடிவேலு கமல் சொன்னாங்க, ஆகமத்தில் சிருஷ்டிக்கு முன்னர் மகேஸ்வரன் ஒருவனே இருந்தான் என்றும் அவன் சுதந்திரனாய் இருந்தால் உபாதானங்கள் இன்றிய தன் சுதந்திரத்தின் மகாத்மியத்தால் தன் சொரூபமான சுவரனிடம், பாத்தீங்களா அந்த சுதந்திரத்தை அவர் எதுக்கு யூஸ் பண்றாரு? அவரு நனவு நிலை படர்ந்த உணர்ச்சி மயமா இருக்கிற பிரபஞ்சத்தை சித்திரங்களை வரைஞ்சுக்கிட்டே இருக்காராம். யாரு? ஈஸ்வரன். விஞ்ஞானம் என்ன சொல்லுது? அதையே வேற விதமா சொல்லுது. என்ன சொல்லுது? ஃபோர்ஸஸ் எல்லாம் நம்மள ரூல் பண்ணுது. கிராவிடேஷன் ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், ஒரு அணுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், அதே அணுக்குள்ள இருக்கிற வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், அப்புறம் நிறைய அணுக்கள், அணுத்துகள்கள், அப்புறம் மாலிக்யூல்ஸ், அப்படி இப்படின்னு உயிரினங்களாகவும் இதுவாகவும் மொத்த பிரபஞ்சத்தையும் இவங்க தனித்தனியா பிரிச்சு 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 மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க ஒட்டுமொத்தமா என்ன சொல்றாங்க? இப்படி படம் வரைஞ்சுக்கிட்டே இருக்கான். ஒரு எறும்பு முட்டையில இருந்து வெளில வருதுன்னா இவர் வரைஞ்ச படம்ன்றாரு. எது வரைஞ்ச படம்? ஆன்ம உணர்வு வரைஞ்ச படம். இவ்வளவுதான் வித்தியாசம் அவங்க சொல்றதுக்கும் இவங்க சொல்றதுக்கும், புரியுதா? ஆனா அவங்க ரொம்ப டைரக்டா இருக்காங்க. யாரு? நம்மளுடைய மெய்ஞானிகள். சுத்தி வந்தாலும் பகவான் ஈஸியா வந்ததை நம்ம பார்த்துட்டோம். சுத்தி வந்தாலும் இவங்க கரெக்டா இருக்காங்க, பாயிண்ட்ல இருக்காங்க. ஆனா விஞ்ஞானிகள் பாயிண்ட்ல இல்ல. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மூலமா உங்களுக்கு மொபைல்ல சிக்னல் கிடைக்குது. இப்போ சத்சங்கம் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் மொபைல்ல. அப்படின்ற அளவுக்கு ஹையஸ்ட் ஒரு மீடியா மூலமா நடக்கக்கூடியதே எது? சத்சங்கம். அது நடந்து கொண்டு இருக்குது. ஆன்ம ஞானம் நடந்து கொண்டு இருக்குது. ஆனா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னா என்ன? உண்மையில புவி ஈர்ப்பு விசை, கிராவிட்டின்னா என்னன்றதுக்கெல்லாம் பதில் இல்லை. ஏன்றதுக்கு அடியோட இல்லை. யாருக்கெல்லாம் அவங்க நினைச்சே பார்க்க மாட்டேன். நாங்க ஏரியாவுக்கு வரமாட்டோம்ப்பா, நாங்க கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அது எப்படி யூஸ் பண்றது? உடனே மொபைல்ல காட்சியை கொண்டு வந்துடும், ஆடியோ கொண்டு வந்துடும், வீடியோ கொண்டு வந்து என்ன நல்லாவா ஆயிருக்கும்? அப்போ தாறு மாற தரிகட்டு. இது பரமசாந்தம், பரம சௌக்கியம். இது பரம்பொருள் தன்மை, ஆன்ம ஞானம். அவர் என்ன பண்றாராம்? இந்த மாதிரி பேருணர்வு, பேரிருப்பு, ஆன்ம பொருள் அப்படியே அவருடைய சந்நிதியில ஈஸ்வரன் கருவி கரணாதிகளை உபயோகிக்காம ஈஸ்வரனா அவரே மாறி பொறுமா அப்படி ஒரு புல்லு 5 விதமான சாரத்தை பூமியிலேருந்து அப்படியே கிரகிச்சுக்கிட்டு இருக்குன்னா அங்க ஈஸ்வரன் உட்கார்ந்து கிரகிக்கிறான். புல்லா இருந்து கிரகிப்பறவும் அவரே. அவன் என்று அணுவும் அசையார். அந்த அசையும் அணு அவருடைய சுவர். அது அவரும் வரைஞ்சிட்டு இருக்கிற சித்திரம், அந்த அணுவனுடைய அசைதல். அச்சோ 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 அச்சோ,
என்னமா போயிட்டு இருக்கு பாருங்க. அதாவது டிஎல்டி இல்லை அப்படின்னா என்ன, நம்ம இப்ப நேரடியா ஒரு ஒரு உணர்ந்தவர் உணர்த்த சப்ப நிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இருக்குது 6வது அறிவு. உண்மையை உள் கண்ணு வழியா சூட்சும கண்ணு வழியா உடனே யுக்திபூர்வம் பார்க்கலாம். ஓ இத சொல்றாரு அப்படியே அடங்கணும் போல் இருக்கு, அடுத்த நினைப்பு இருக்கக்கூடாது போல் இருக்கு. கரெக்டா? அப்படி போக வேண்டியது. சுவரினிடம் ஜெகத்தான சித்தத்தை லீலையாக தோற்றுவிக்கின்றான் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. சொப்பனத்திலும் மனோராஜ்யத்திலும் தன்னால் கற்பிக்கப்பட்ட தேகத்தை நான் என்று அபிமானிப்பது போல ஈசனும் தன்னால் கற்பிக்கப்பட்ட ஜெகத்தை அபிமானிக்கிறான். அத ஈசன் ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அணுத்துகள் எங்கேயோ வெற்றிடத்திலிருந்து வரல, அது ஈசனுடைய மாயா சக்தி அணுவாவும் மாறி அப்படி நிற்கிறார். எப்படி பார்த்தாலும் அவருக்கு அந்நியமா நீங்க இல்லைன்றாங்க. வருமா? ஈஸ்வரனுக்கும் மாயைக்கும் அந்நியமா கூட நீங்க இல்லை. அப்படித்தானே நம்மளுக்கும் தோணுது. எப்படி தோணுது? இப்ப பாருங்களேன், நம்ம ஏதோ ஒரு குறிப்பிட்ட சிலர், நம்ம ஒரு 20 பேர் 25 பேர் 30 பேர் இங்க உட்கார்ந்து இதை யோசிச்சுட்டு இருக்கோம். கோடானு கோடி விஞ்ஞானிகள், ஆயிரம் லட்சக்கணக்கான விஞ்ஞானிகள் அங்க உட்கார்ந்து அதை நோண்டிட்டு இருக்காங்களே, அது அப்படித்தான். இது என்ன கொடுக்குறது, அது என்ன கொடுக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன கொடுத்து கொண்டு இருக்கிறது? இந்த சத்சங்கங்கள் என்ன ஆக்குகின்றது நம்மை? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஞானம் கொடுத்து கொண்டு இருக்கு. சொல்லுங்க வேற. நம்ம தேட வைக்கிறது சுவாமி. சொல்லுங்க மாதிரி. நாலு ஒரு நாளும் இதுல ஒரு நல்ல ஒரு தெளிவை கொடுக்குது சாமி. தெளிவை கொடுக்குறது. ஞானம் ஒண்ணுமே கிடையாது. ஆமா, தெளிவை கொடுக்க. தேடல் என்னத்தை தேடுபவன் யாரு? திருப்பி தேட வைக்கிறதுன்னா ஏன் தேடணும்? அது ஒரு செயல்மயமா ஆக்கிறதுக்கு அங்க வந்திருக்கு. தெளிவை கொடுக்கிறது. லௌகிக வாழ்வில் எனக்கு தெளிவு வேண்டும், எனக்கு ஞானம் வேண்டாம். ஜென்மாந்தரங்களா தேடிட்டு இருக்கோம். தப்பான இடங்களுக்கு தேடுதலை திருப்பி திசை திருப்பி விட்டதில் தான் நாம் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். தேடுதல் கிடையாது, ஞானம் கொடுப்பதில்லை. இந்த சத்சங்கம் என்ன கொடுக்குது? இம்மீடியட்டா ஏற்பட்ட உணர்ச்சி நீயாதா அப்படின்னு பார்க்க வைக்கிறது. இம்மீடியட்டா அது மூலமாக ஏற்பட்ட எண்ண ஓட்டங்கள் ஒரே கணத்துல பார்க்கப்பட்டால் என்ன நடக்கிறது? அத்தனையும் விழுது. எப்பேற்பட்ட குழப்பமும் ஒரே க்ஷணத்துல இது விளங்குறதா இல்லையா? இதை கொடுக்கறதா ஞானத்தை கொடுக்கறதா? சுப்பிரமணி என்ன சுப்பிரமணி, ஞானம்னா என்ன சொல்ற? தெளிவு புரிஞ்சு. ஞான தெளிவா? திருப்பி அந்த வார்த்தை விட மாட்டீங்களோ? சரி புரிஞ்சு, தெளிவுதான். நீங்க ஒத்துக்கணும் நான் பேசல. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. வார்த்தைகள் எக்ஸ்ட்ராவா போட்டு நம்மளே நம்ம போட்டுக்க வேண்டாம். என்ன ஆரம் சத்தம் என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டா ஏன்னா நான் இல்லை, உணர்ச்சி நான் இல்லை, உயிர் நான் இல்லை, உடம்பு நான் இல்லை, பஞ்ச இந்திரியங்கள் நான் இல்லை, அந்த இந்திரியங்களுடைய விஷயங்கள் நான் இல்லை, உலகம் நான் இல்லை. சத்தியம் சுவாமி. அதுதான் தெளிவு. என்ன சத்தியம் கொடுக்கறதா? இல்ல சத்தியம் சுவாமிங்கிற நீங்க சொல்றது தெளிவு கொடுக்கறது சத்தியம்ங்கிற. தெளிவுதான் வேண்டும். இற்றைக்கும் 7 பிறவிக்கும் அடையப்பட வேண்டியது சித்த தெளிவு. உங்களுக்கு தெளிவுன்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா அந்த ஒரு ஏதோ ஒரு காரியத்தை முன்னிட்டு போகும்பொழுது உள் பார்வையிலேயே இருந்துட்டு போறீங்க, தபால் என்னமோ விழுறது, ஃபுல்லா விழுறது, தெளிவாறீங்க. என்ன ஆகும்? பாஸ்ட் பின்னாடி இருக்காது, கட்டுக்கள் எல்லாம் தளர்கின்றன.
பூரண சுதந்திரனா முன்ன சிருஷ்டிக்கு முன்னாடி அவர் இருக்கிறது இல்லை, நம்ம இருக்கிறதா இங்க முக்கியம். ஈஸ்வரன் இருக்காரு அதை படிக்கிறதுக்கு நம்ம வரல இங்க. நான் பூரண சுதந்திரனா இல்லாட்டி எண்ணச்சீரைக்குள்ள அப்படியே பார்த்து 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 ஜாகிரதையா அந்த நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போறதுக்கு வந்திருக்கேன். கண நேரம் ஒரு சின்னதா உள்ள ஒரு உணர்வு பார்த்தா, ஒரு ஃபீலிங்கை பார்த்து இது போய் நான் அப்படின்னு நினைக்கும் பொழுதே நினைப்பும் விழுந்துரும், உணர்ச்சியும் விழுந்துரும், அனுபவிக்கணும் விழுந்துரும். அது தெளிவு. அந்த தெளிவு என்ன பண்ணும்? அதுதான் அந்த உரம், அந்த ஜீவனுக்கு ஆன்ம ஞானத்துக்கு உண்டான உரம். செய்கைகளும் என்ன நடக்கும்? நம்மளுடைய மனதிலக வாழ்க்கை என்ன? அதுதான் சொப்பனத்திலும் மனோராஜ்யத்திலும் கூட என்ன சொல்றாரு? சொப்பனத்திலும் மனோராஜ்யத்திலும் தன்னால் கற்பிக்கப்பட்ட தேகத்தை நான் என்று அபிமானிப்பது போல் ஈசனும் தன்னால் கற்பிக்கப்பட்ட ஜகத்தை அபிமானிக்கிறான். அதாவது இவங்க என்னத்தை நிரூபிக்கிறாங்க? ஜகம் ஈஸ்வரனுடைய சிருஷ்டி, உன்னுடைய குழப்பங்கள் உன்னுடைய நான்பாவத்தினுடைய சிருஷ்டி. நம்ம ஈஸ்வரனை பத்தியே வேணாம், அதெல்லாம் ஒரே பாயிண்ட்ல அடிக்கிறார் பகவான். மும்முதலை எம்மதமும் முற்கொள்ளும் ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும் என்று மும்முதலும். எல்லா மதங்களும் 3 பாயிண்ட சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஜீவனா, அதுக்கப்புறம் வேர்ல்டா, அதுக்கப்புறம் கடவுளாம். இந்த 3 பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட போட்டு 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 கொள்கை, சித்தாந்தம், வேதாந்தம், வரட்டுவாதம் ஓடிக்கிட்டே இருக்கு. கதை எண்ட்லெஸ்ஸா ஓடுது. ஐயா, ஓடுறதுக்கு ஃபர்ஸ்ட் எவன்பா உள்ள ஓடுறவன் வெளியில ஓடுறவன்? உள்ள ஓடுறவனால உடம்பு ஓடுதா, உயிர் ஓடுதா? உடம்பு ஓட்டம் தான் முடிவான ஓட்டமா? இதைதான் முடிக்கணுமா? இதைதான் மதம் சொல்லுதா? என்ன, எங்க ஆரம்பம் நடு எல்லாம் குழப்பம் மயம். கரெக்டா? அவ்வளவுதான் விஷயம். சோ இதே மாதிரி குழப்பிக்கிறாங்கன்றாங்க. சொப்பன முதலியவற்றிலிருந்தும் நீ வேறாகி பிறந்தவனாகியால் அத்தேகங்கள் உன் சொரூபமாகாமை போல பிரளயத்தில் வேறுபடுகிற ஈஸ்வரனுக்கும் ஜகத்தான சொரூபமாக கொஞ்சம் கொஞ்சமா விளையாடுறாங்க. பிரளயம் அதாவது என்ன? எப்படி பிக் பேங் வந்ததோ அந்த மாதிரி பிரளயம் ஒண்ணு வரணும். தினமுமே பிரளயம் நடக்கிறதே. எங்க நடக்கிறது? தூக்கமே பிரளயம் தானே. தனியா பிரபஞ்சத்துக்கு வரணுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்குள்ள உள் ஊடகங்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற தொடர்ந்த குழப்பம், தொடர்ந்த தெளிவின்மை, அஞ்ஞானம், பெருக்கு, இதெல்லாம் அங்கங்க சத்சங்கங்கள் மூலம் அப்பப்ப உணரப்பட்டு அப்பப்ப அந்தந்த க்ஷணம் தான். அவ்வளவுதான் சத்சங்கம். இதை கொடுக்கலன்னா அந்த சத்சங்கமே வேஸ்ட். என்னமோ ஞானம் ஞானம் ஞானம்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் கேட்போம். இவரோட 5000 டச் பண்ணும்போது நம்மளும் கிளியர் ஆயிடுவோம். இவர் 4000 ஓட்டிருக்காரு. இப்போ 4000 நாள் இந்த படத்தை ஓட்டின்னு போறாரு. 4000 சசங்கம் கொடுத்துருக்கல, அதை சொல்றேன் நான். 4000 படம் ஓட்டிருக்கு, 4000 நாள் ஓட்டிருக்காரு அந்த படத்தை வச்சுக்கிட்டு. நீ எவ்வளவு நாள் ஓட்டுறாரு பார்ப்போம். ஒரு 5000த்துல நம்மளுக்கு தெளிவு வரும்னு நினைக்கிறேன். அப்படி இப்படின்னா வேஸ்ட். அடுத்த க்ஷணம் இருக்கிறதா? அதெல்லாம் இன்னும் டீட்டெயில்ஸ் வரப்போகுது. அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குது. அப்புறம் இதே மாதிரிதான் சொப்பனம் இதெல்லாம் போட்டா, அதுக்கப்புறம் ஜாக்கிரம் முதலிய அவசியங்கள் தொடர்பில்லாதிருக்கும் தேகங்களுக்கு வேறாகி கேவல சின்மயமாக இருப்பது போல் ஈசனும் ஜகத்தில்லாத ஈஸ்வரனுக்கும் ஜகத்தான சுரூபமாக மாட்டாது அப்படின்னு முடிக்கிறாங்க பாருங்க. ஈஸ்வரனுடைய சொரூபம் உலகம் இல்ல. ஆனா ஆதி காலத்துல இருந்து மதங்கள் என்ன பண்றது? சூரியனை வணங்குறதும், தண்ணியை வணங்குறதும், இல்லாட்டி சித்தாந்தங்களை மனத்துக்கு கற்பிச்சு அதை நம்ப வைக்கிறதும். ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு சித்தாந்தத்தை சொல்லுதா இல்லையா? ஏதாவது ஒண்ணு நேரம் ஆழ்ந்த உறக்கத்தை காமிக்குதா? ஆழ்ந்த உறக்கத்தை காமிக்கலைன்னா எங்கேயாவது ஒரு மினிமம் லௌகீகத்துல கூட ஏதாவது உங்களுக்கு பிரயோஜனம் உண்டா? லீவலோ நீங்க ஆன்ம ஞானம் அடையிறீங்க, அடையல. லௌகீகத்துல ஒரு லாஸ் வந்துடுறது. அந்த லாஸ கூட உங்களுக்கு தெளிவு இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? நேற்றுக்கு ராத்திரி தூங்கினா ஆளே இல்லையா, இன்னைக்கு என்னமோ நஷ்டமானது போய் தள்ள தூக்கி வச்சுட்டு அழுதுன்னு உட்காந்துட்டு இருக்கேன். போடா, ஆளே இல்லாத இடத்துல என்னடா அழுத? கிளம்புவீங்களா இல்லையா? எல்லா விதத்துலயும் கிளம்புவீங்களா இல்லையா? இது வெறும் வெட்டி பார்த்தோமா இல்லாட்டி தூக்கம் ஆழ்ந்த வரைக்கும் பலமான உண்மையா? சொல்லுங்க.
அது ஆணித்தரமான உண்மை. ஆணித்தரமான உண்மையா இல்லாட்டி இந்த சுவாமிஜி வேற இல்ல, இந்த குருஜி நம்மளை போட்டு என்னவோ குழப்பறாரு. ஆழ்ந்த உறக்கம் 4000 ஓட்டிட்டாரு. சொல்லுங்க, யாரு வேணா பேசுங்க. உண்மைதாங்க ஐயா, ஆழ்ந்த உறக்கம் தான் உண்மை. அத்வைத்தம் இல்ல, சீக்கிரம் அத்வைத்தம் திருப்பி ஒரு சித்தாந்தத்தை நான் கொண்டு வரல. எல்லாத்தையும் கடந்த ஒரு பொருள் இருக்கு, இல்லாம இருந்தோம். உயிர் இருக்கிறத வச்சுட்டே பேசிட்டு இருக்கோம். உயிரை கடந்தது இப்போ இருக்கு, நனவு நிலையிலேயே இருக்கு. ஏன்னா எண்ணம் தான் இப்ப உயிரா உட்கார்ந்துட்டு படுத்துது. நம்ம வீட்லயே யாராவது பேசினதே டாபிக்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகாது மாத்தேன், இல்லைக்கு பேசாமையாவது இல்லைக்கு நான் வெளில போயிடுறேன் அப்படின்ற அளவுக்கு நம்ம வெறுப்படைகின்றோம்ல. நம்மளுக்கு இன்னைக்கு தான் நம்ம வெறுப்படைவோம் நம்ம எண்ணங்களுக்கு, யோசிப்பவர்களுக்கு. ஆனா உண்மை அவ்வளவு லகுவாக இருக்கிறது. அப்புறம் அந்த சித்தேக வடிவனான ஈசனாலே தன்னிடத்தில் இந்த ஜகத்தாலான சித்திரம் விளக்கப்பட்டது. தனக்கு அந்நியமான திருஷ்யம் தனக்கு அந்நியமான ஒரு இடத்திலும் சம்பவியாதாகியால் தனக்குன்னு சொன்னாலே ஆன்ம பொருள். புரியுதுங்களா? அதாவது தனக்குன்னா என்ன, ஆழ்ந்த உறக்கத்துக்கு. நீங்க உடனே தனக்கு தானு சம்பவியாது அப்படின்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், தூக்கத்துல இல்ல, அதுதான் அவங்க சொல்ல வராங்க. சிம்பிளா டைரக்டா உணர்ந்துடணும். சரிங்க, தூக்கத்துல இல்ல, சம்பவியாதாகையால் தன்னிடத்தில் என்று எவ்விடத்தில் விளங்குவான். தன்னிடத்தில் தானே நீ உன்னை உணரணும்னா ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கிற இடத்துக்கு தான் போய் பார்க்கணும். அதுதான் சொல்றாங்க. நேரடியா உன் முகத்தை பார்க்கணும்னா என்ன பார்க்கணும், நிலக்கண்ணாடிய போய் பாரு. உன் நிலக்கண்ணாடியில தெரிகிற பிரதிபிம்பத்தை உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அதனுடைய விளக்கும் தன்மையை பாரு. என்னடா அது, ஆள் வந்தாலும் காமிக்குது, ஆள் வரலன்னாலும் பிரதிபலிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பாரு. அப்படின்னா ஏதோ ஒரு பொருள் சாஸ்வதமா இருக்கு, வடிவமற்றதா இருக்கு. அவ்வளவுதான், டைரக்டா புரிஞ்சுக்கொள்றாங்க. சித்தில்லாது எவ்விடத்தில் எப்பொழுது எதுதான் உண்டாகும்? எங்கே சித்தின் அபாவம் இன்மை கூறப்படுகின்றதோ, இன்மை, அந்த தேசமே ஒரு தேசமாக ஸ்பேஸாக கூட உற்பத்தி ஆகாதுன்றாங்க. அப்படின்னா ஸ்பேஸா இருக்கணும்னா அங்க ஆன்ம பொருள் இருக்கு. வெட்ட வெளி போருமா, குணங்குடி மஸ்தான் ஒருத்தர் எழுதியிருக்காரு. வெட்ட வெளி தன்னை மெய்யென கண்டோருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய், பட்டயம் எதுக்கடி இல்ல சாரி குதம்பை சித்தர். வெட்ட வெளி தன்னை மெய்யென கண்டோருக்கு, மெய்ப்பொருளாக கண்டவருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய், பட்டயம் எதுக்கடி அப்படின்னு கொடுத்துருக்காரு. இப்ப நீங்க இந்த அபாவம்னா என்ன, இன்மை. எந்த இடத்தில் நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற தான் இல்லாதது போல உங்களுக்கு நீங்க எல்லாரும் கண்ண மூட போறீங்க, உள்ள பார்க்க போறீங்க. அந்த ஆழ்ந்த உறக்கத்துல அது டார்க்னஸோ என்ன நெஸ்ஸோ, ஏதோ ஒரு நெஸ், அந்த நெஸ் இப்ப இல்லாமல் நீங்க எப்படி இருக்க முடியும்? நீங்க அப்படி அது இல்லாமல் உங்களுக்கு எப்படி ஒரு தாட்டு தான் தெரியும்? உங்களுக்கு வந்திருக்கிற தாட்டு கொஞ்ச நேரம் பார்க்கல, உணர்ச்சியோ தாட்டையோ அனுபவிப்பவனையோ உடம்பையோ எதுவாக இருந்தாலும் அந்த ஆழ்ந்த உறக்கத்தினுடைய அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இது எப்படி யாருக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது? யாருடைய நினைவு, யாருடைய உடல் உணர்ச்சி அனுபவிப்பான் அப்படின்னு பார்ப்போம். நான் சொல்லும்போது கணக்கில் தான் மிக மிக மெதுவாக கண்களை திறந்து சித்துன்னா பேரறிவு, பேரறிவே பேரிருப்பு பேருணர்வு. அதுதான் நம்ம அச்சலம், ஆழ்ந்த உறக்க அச்சலம், மௌனம், ஆனந்தமயமான சுகமயமான உணர்வு அப்படின்னு. அது இல்லாமல் ஒரு அணுத்துகளுக்கு இருப்பு இல்லை, வெட்ட வெளிக்கு இருப்பு இல்லை.
4 போர்சஸுக்கு இருப்பு இல்லை. இருப்பு இல்லை எல்லாம் சொல்றதெல்லாம் போர்சஸ் ஆங்கிள் இருந்து. நம்மளுக்கு நம்மளுடைய எண்ணங்களுக்கு இருப்பு இல்லைன்னு மனிதனுடைய அந்த நினைப்புல அவதிப்படுறவனுடைய ஆங்கிள் சொல்றோம். அவன் வளர்த்துனுட்டான். நெருப்பு போல சிறு பொறி பெரு நெருப்புன்னு காட்டை எரிக்கிற மாதிரி அஞ்ஞான காடு வளர்ந்து கிடக்கு, மண்டி கிடக்கு. பஞ்ச கோஷங்கள் மூலமா உலகம் வரைக்கும் வியாபிச்சிருக்கு. உண்மையே இல்லை, சொரூபத்தை தவிர வாழ்ந்து கிடையாது. அததான் சொல்றாங்க, தன்னிடத்திலிருந்து எவ்விடத்தில் விளங்குவான், சித்தில்லாது எவ்விடத்தில் எப்பொழுது எதுதான் உண்டாகும். சித்துன்னா பேரறிவு, பேரிருப்பு, பேருணர்வு, ஆழ்ந்த உறக்கம். எங்கே ஆழ்ந்த உறக்கத்தின் இன்மை கூறப்படுகின்றதோ அங்கு ஒரு தேசமே உற்பத்தி ஆகாது. அப்புறம் சித்தின் அபாவம் எவ்விதம் உண்டாகக்கூடும். அபாவம்னா இன்மை, அதாவது ஆன்மாவின் இன்மை, ஆழ்ந்த உறக்கத்தின் இன்மை, அச்சல மௌன பேருணர்வின் இன்மை எப்படிப்பா உண்டாகும்? உண்டாகாதாகையால் பறையும், பறைனா யாரு? பரம்பொருள், கடந்த தன்மை, ஆழ்ந்த உறக்கம் தான். திருப்பி மகாசத்தையும், அதாவது அப்சல்யூட் ட்ரூத். மகாசத்தை என்னன்னா அப்சல்யூட் ட்ரூத். மகாசத்தையும் ஜகத்தை தன்னிடத்தில் அடக்கினவளுமான, தூக்கத்துல நம்மளுக்குள்ளதானே சுருண்டு இருக்கணும் இந்த பூமி பிரபஞ்சம், நம்மளுடைய அனுபவங்கள் வழியே தானே, வேற எப்படி பண்ண முடியும் அது இல்லையா? எங்க சித்தின் அபாவம், அதாவது இன்மை, ஆழ்ந்த உறக்கம்ன்றது நகர்த்த முடியாதது, இது இல்லாதது. இது தனி ஜீவன். தனி ஜீவன்னானே 3 சூக்கும சரீரா, அது அடிப்படையா இருக்கு. இந்த ஞானம் இல்லை. சித்த பத்திய ஒரு, அதாவது ஆழ்ந்த உறக்கத்தை பத்திய, ஆன்ம பொருளை பத்திய ஒரு விஞ்ஞானம் இங்கு பள்ளிகளில் குழந்தைகள் முதற்கொண்டு வழங்கப்பட வேண்டும். தெரிகிறது அவங்களுக்கு இப்ப இம்பார்ட்டன்ஸ். ஒரு ஸ்பேஸ் சயின்ஸ் இதுல நிக்குதுங்க. நான் ஒண்ணு கேட்கிறேங்க, ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க வெட்ட வெளியிலையா தூங்கிட்டு இருக்கீங்க? என்ன வெளிங்க அது? அறிவு வெளி இல்ல, அது அனுபவம் நடந்துட்டு இருக்கிறது. மண்டக்குள்ளையா நடந்துட்டு இருக்கு. நம்ம மண்டக்குள்ளையா உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எவ்வளவு குழப்ப ஆட்டம் எவ்வளவு நடந்துட்டு இருக்கு பாருங்க. உடம்ப ஸ்டிச் பண்ணிட்டு, உடம்பு கனெக்ஷன் எல்லாம் சரி பண்ணிட்டா உயிரை இன்னும் ஒரு 25 வருஷம் நீட்டிச்சு வச்சிடலாமா? உண்மை உயிர் எதுப்பா? உடம்பு கனெக்ஷன் ஆப்பா, ரத்த கனெக்ஷன் ஆப்பா? ஆழ்ந்த உறக்கத்துல என்ன தேசம் அது? உங்க ஊரா? அவ்வளோ அவ்வளோ மடமை, அறியாமை. உடம்புக்குள்ள எழுந்திருந்த ஒரு தாட்டு உங்க நிலத்தினோட வேல்யூவை போட்டு, உங்க ஊரினுடைய வேல்யூவை போட்டு, அதுக்குள்ள உங்க மரியாதை தனியா பிரிச்சு வச்சு, நான் இவ்வளவு சொத்துக்காரன், அந்த தெருவில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி தான், இந்த சைட்ல நம்ம கண்ணு கெட்டிய வரைக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டி தான். காமெடியா இல்ல? பிரச்சனை எங்க வந்திருக்குன்னு தெரியுதா? நான் கூறுவதனால எல்லாம் நடக்கும். சித்தின் அபாவம் எவ்விதம் உண்டாகக்கூடும். சித்தின்னா பேரறிவு, பேரிருப்பு, பேருணர்வுடைய இன்மை எப்படி எப்படி அது உற்பத்தி நினைச்சு கூட, அதாவது என்ன, அப்படிலாம் நினைக்க கூட முடியாது. உண்டாகாதகையால் பறையும் மகாசத்தையும் ஜகத்தை தன்னில் அடக்கி நவளுமான சித்துரூபி பூரணையாக விளங்குகிறாள். எப்பவும் பூர்ணமா இருக்கா? அப்படின்னா ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கா. சமுத்திரமின்றி அலைகள் இராது போலும், தினகரன் இன்றி பிரபை இல்லாதது போலும், சம்பித்தின்றி ஜகம் இல்லை. சம்பித்துன்னா என்ன? ஆழ்ந்த உறக்க, ஆச்சல, மௌன, பேருணர்வு, பேரானந்தம். இப்ப போயிட்டு அந்த இதை பார்ப்போமா? இது திருமந்திரத்துல வருகின்ற ஒரு செய்யுள். இந்த சித்துன்னு அவங்க சொல்றத நம்ம நேரடியாக அந்த பாட்டையே எடுத்து போட்டு இருக்கிறோம். அந்த அடுத்த பேராவே நான் படிச்சுட்டு இதை படிக்கிறேன். அந்த புஸ்தகத்தை பார்த்துருங்க முதல்ல. ஆகையினால் சுத்த சைத்தன்ய விக்கிரகனான, சைத்தன்யம் பேரறிவு,
பொருளான இந்த மகாதேவன் சிருஷ்டிக்கு முன்னர் இருந்தான். சராச்சரங்களை இந்த ஜகத்தும் அவனிடமிருந்து உற்பத்தி செய்து அவனில் ஸ்திதி செய்து முடிவில் அவனிடமே லயமடைகின்றது. இததான் போன இதுல பார்த்தோம். இதுல பார்த்தோம்னா இதுல அதுதான் பார்த்தோம். சிருஷ்டிக்கு முன் இருந்த சுத்த பேரறிவின் சித்தின் தொடர்பின்றி அதன் சந்நிதியில் இந்த ஜகம் உற்பத்தியாகி இருந்து அதனிடமே லயமாகின்றது. அவனில் சிதி செய்து முடிவில் அவனிடமே லயமாகின்றது. இங்கே கூறியது ஆகமத்தின் பிரசித்தமான கருத்தாகியால் விபரீதத்தை அடைய மாட்டாது. ஆகமத்தின் வழி வழியா உணர்ந்தவர்கள் இவ்வாறு உணர்ந்திருப்பதனால் அதைய உபநிடதங்களும் வேத வாக்கியங்கள் ஏன் அப்படி சொல்லுது? 4 பஞ்ச் டயலாக், 4 பஞ்ச் ஸ்டேட்மெண்ட். என்னென்ன ஸ்டேட்மெண்ட்? நான் என்பது உண்மையில் கடவுள் தன்மையானது, அகம் பிரம்மாஸ்மி. பொறுமா? ஏன் இந்த உடம்போட சங்காத்தப்பட்டுடுச்சு? தோஷம் எங்க வந்தது? நம்மெல்லாம் மெமரி மூலமா சதப்பிண்டமா தசப்பிண்டமா பிறக்கும். உள்ள உற்பத்தி ஆயிடுது ஈகோ. ஒவ்வொன்னுத்துக்கும் வேல்யூ, ஒண்ணுத்துக்கும் பண்ணலாமா வேண்டாமா, முடியுமா முடியுமா, அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்மளை பத்தி, முடிச்ச பிறகு என்ன நினைப்பாங்க, ஆரம்பிக்கும் போது என்ன நினைப்பாங்க, நடுவுல என்ன நினைப்பாங்க, அட என்னையா இது யாரும் சொல்லுவார் இல்லையா இங்க யாருக்கும். இப்படித்தான் உணர்ந்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ரமண மகர்ஷி ஓஞ்சு போய் உட்கார்ந்துட்டார். எங்க ஆரம்பிக்கிறது, எங்க சொல்றது, எவ்வளவு பேசுறது, பின்னாடி ஒருத்தனை அனுப்பி வைப்போம், அவன் பேச்சுக்கே பிறந்தவன் மாதிரி பேசிக்கிட்டே இருக்க போறான். இப்படி பேசாம எப்படிப்பா சொல்றது? இதனோட உச்சமா நான் என்ன கேட்கிறேன், ஐயா டிவியே வாங்கி கொடுங்க, 24 hours வச்சு பிரிச்சு போட்டு கொடுத்துட்டு. ஏன்னா இங்க போறவனும் இல்லை வரவனும் இல்லை, போக்கும் வரவோ புணரும் இல்லா புண்ணியனா நம்ம ஆறுதுதான். அது அது ஒரு சடத்துல சொல்லி கொடுத்துட்டு போயிடுவோன்றோம். புரியுதா? என்னைக்கு இந்த சொல் அந்த அம்பலம் ஏறுமோ பார்ப்போம். அதுக்கும் ஒரு காலம் இருக்கு இல்ல, கண்டிப்பா வெயிட் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா இதேதான் நம்ம சொல்றோம். சிருஷ்டிக்கு முன் இருந்த சுத்த பேரறிவின் சித்தின் தொடர்பின்றி அதன் சந்நிதியில் இந்த ஜகம் உற்பத்தியாகி இருந்து அதனிடமே லயமடைகிறது. சுத்த சைதன்ய விக்கிரகனான இந்த மகாதேவன் சிருஷ்டிக்கு முன்னர் இருந்தான். சராச்சரங்களான இச்சகத்தும் அவனிடமிருந்து உற்பத்தமாகி அவனில் சிதி செய்து முடிவில் அவனிடமே லயமாகின்றது. இங்கே கூறியது ஆகமத்தின் பிரசித்தமான கருத்தாகியால் விபரீதத்தை அடைய மாட்டாது, மாறாது. இது ஆகமமே என்ன, எப்போ வேத காலம்ன்றது எத்தனை 1000 வருடங்கள் எத்தனை 10,000 வருடங்கள் தெரியல, ஏதோ ஒரு வருடம் வச்சு. ஏன்னா வேதங்கள் எல்லாம் கொண்டு வந்தார் 10 அவதாரங்கள்ல சொல்றாங்க. புரியுதா? சோ 10 அவதாரங்கள்னா 4,32,000 வருஷம் குறைஞ்சது. சாரி, 43,20,000 வருடங்கள். ஒரு யுகத்துக்கு 4,32,000 வருடம். அடுத்த யுகத்துக்கு into 2, அடுத்த யுகத்துக்கு into 3, அடுத்த யுகத்துக்கு into 4. இப்ப இருக்கிறது 17 லட்சத்து சொச்சம். பொறுமா? 17 லட்சமும் 18வது லட்சம் கலியுகம். அதனுடைய கடைசி 5,000 வருடங்கள் சொல்றாங்க. இப்போ கரெக்டா போயிட்டு இருக்கு, அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கு. திருப்பி சத்தியயுகம் தான் வரணும். அந்த சத்தியயுகத்தினோட ஆரம்பம் தான் இப்ப நடக்குது போல இருக்கு. புரியுதா? இதை கூட நம்ம அருணாச்சல ஆன்ம விஞ்ஞானத்துல எழுதியிருக்கோம். அகக்குரல் திரட்டுல சத்தியயுகம் ஸ்தாபிப்புல இதே போட்டு எழுதியிருக்கோம். ஆகமத்தை ஒருபொழுதும் சந்தேகித்து விசம்வாதம் செய்ய தகாததாகையால் காணப்படாத விஷயங்களுக்கு ஆகமமே பிரமாணமாகும். அதாவது என்ன, பெரிய ட்ரூத் எல்லாம் பேசாம வேதம் சொல்றதை ஒத்துக்கிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அப்படி சொல்லல, பகவான் நம்மளுக்கு அப்படி கொடுக்கவும் இல்ல. டக்கு டக்கு டக்குன்னு நான்யார் விசாரம் மூலமா நம்ம சும்மா இரு, உள்கடந்து கடவுளா ஆயிடுப்பா, லௌகீக வாழ்வு பணக்காரனா ஆயிடுப்பா, லௌகீக வாழ்வு எல்லாத்தையும் ஜெயிப்பா, ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் நனவு நிலையை ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணுங்கப்பா, பொய்யினே தெரிஞ்சு செலிப்ரேட் பண்ணுங்கப்பா. என்ன நடந்துடும்? எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, துறவாவது ஏதாவது மூஞ்ச தூக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், டைட்டா வாழ்க்கையை வாழ்வோம். உணர்ச்சியை கடந்து உண்மை பொருள்ல
தோய்ந்து இங்கு உடம்பு ஸ்தூல உடம்பு அதை ட்ரெஸ் பண்ணிக்க, அதையும் குறை வைக்கிற, அதையும் காய போடுற. குழந்தைகளையும் நல்லா இது பண்ணுங்க. பர்பஸ் உள்ள சின்ன விஷயத்த போய் ஏன் பெருசாக்கி என்னென்னமோ விதண்டாவது. அதான் இப்படி எல்லாம் சொல்லிடுறாங்க அவங்களே. ஆகவே பிரமாணம். ஏன்னா அந்த காலத்துல இந்த புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு பண்ணுப்பாரு. நாங்க நம்மளுக்கு வேகமே வேணாம், சயின்ஸ் போறோம், எல்லா சயின்ஸும் போறோம். ஒரே சயின்ஸ் என்ன, நான் யார், யாருப்பா உள்ள பேசிக்கிட்டு இருக்கிறது நினைச்சுக்கிட்டு இருக்கிறவர், ஒரு சத்தம் போட்டா அவரை காணும். யாருப்பா உள்ள பதட்டப்படுறவர், அவருக்கு இன்னொரு சத்தம் போட்டா அவரை காணும். யாருக்கு என்ன வந்து குறைப்போ, எதுக்கு இந்த கோபம், எதுக்கு இந்த அனுபவம், எதுக்கு இந்த சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா அவனையும் காணும். மொத்தத்துல இவங்க 3 பேரும் இல்ல, ராத்திரி தூக்கத்துல எங்க போறோம், அவ்வளவுதான், சிம்பிள். அதுல இருந்து ஒண்ணும் பண்ண போறது இல்ல. பார்வை பார்வை பார்வை, அந்த பார்வையும் பெரிய சாதகமும் இல்லை. அதுதான் மாதிரி கரெக்டா சொன்னாரு. தெளிவு சாதகனே இல்லைன்னா அவங்க பண்றதுக்கு என்ன இருக்கு? அதனாலதான் மாமி நான் உங்களை திருத்தினேன். தேடுபவன் ஒரு ஆளை கொண்டு வந்தீங்க, பயந்துட்டேன் நான். ஐயோ, திடீர்னு ஒரு போலீஸ் சிஐடி எல்லாம் கூப்பிடுறாங்களே தேடுறதுக்கு, உள்ள பரம்பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்லாட்டி இவனை ஒழிக்கிறதுக்கு, திருடனை கண்டுபிடிக்க. ஐயோ, ஒண்ணும் எவனும் இல்லை, எதிலேயே எதுவும் இல்லை. அப்படித்தானே போய் முடிகிறது. அப்புறம் இப்படியே போறாங்க. அப்புறம் மணிமந்திரம் முதலவற்றின் சித்தி. மணிமந்திரம்னா அந்த காலத்துல அத மந்திரம் சொல்றது, அது சொல்றது, சூப்பர் சித்துக்கள் அத்தனையும் இன்ஸ்டன்டா நடக்கக்கூடிய இடம் உள்ள அச்சல மௌன ஆனந்த உணர்வு. அது எப்படி நடக்குதுன்றத வேற சந்தர்ப்பம் வரும்பொழுதெல்லாம் பார்க்கலாம். என்ன சித்து, அஷ்டமாதி சித்து என்ன வேணும்ன்றது பார்ப்போம். அதெல்லாம் எவ்வளவு சின்ன, அதாவது வெட்டி வேலைன்றதெல்லாம் நல்லா பார்த்துருவோம். அதுக்கு ஒரு டைம் வரும், அப்ப பார்ப்போம். ஆகமம் முழுவதாவது ஜகத்தின் சிருஷ்டிக்கு முன் சின்மாத்திர மூர்த்தியான ஈசன் ஒருவனே ஆதியில் உபாதானம் இல்லாதவனாக இருந்து கொண்டு அகிலமான ஜகத்தையும் சிருஷ்டித்தனன். புரியுதுங்களா? அதாவது உபாதானம் இல்லாம, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாம, அவருக்கு மைண்டு கிடையாதான், அவருக்கு புத்தி கிடையாதான், அவருக்கு அகந்த கிடையாதான். அப்படின்னா அவர் யாரு? ஆன்ம பொருளை ஒரு ஹயரார்கி போட்டு புரியறதுக்கோசரம் சொல்லி அவரை கோவில்லையும் பிரதிஷ்டை பண்ணி, ஆகம சாஸ்திரம் பிரகாரம் தான் கோவில்கள் நிலையே ஆட்டப்பட்டு இருக்கின்றன. அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம், இப்ப அடுத்த படம் போட்டோம், என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோம். இது பாத்தீங்கன்னா திருமூல நாயனார் திருமந்திரத்திலிருந்து 10ஆம் தந்திரத்திலிருந்து 8-6 அற்புத கூத்துன்ற ஒரு செய்யுளை போட்டிருக்கோம். கூத்தன் கலந்திடும் கோல் வளை யாழோடும், கூத்தன் கலந்திடும் கோதிலா ஆனந்தம், கூத்தன் கலந்திடும் கோதிலா ஞானத்து, கூத்தனும் கூத்தியும் கூத்ததன் மேலே. கூத்தன்னா உடனே நடராஜர் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும், டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கூத்தினா சிவகாமி. அப்படிங்களா? ஆம்பளை பொம்பளை டான்ஸ், அவ்வளவுதானே. எங்க நடக்கிறது? முதல் லைன் பாத்தீங்கன்னா நிஜமே டான்ஸ் தான். கூத்தன் கலந்திடும் கோல் வளைய, கும்மி ஆட்டமா கோலாட்டமா ஆடினாங்கன்னா, கோலை வச்சிருந்தானே கோலாட்டம், கோல் அடிச்சுக்கிட்டே ஆடுவாங்கல்ல, வளைய போட்டுக்கிட்டு ஆணும் பெண்ணுமா சேர்ந்து டான்ஸ் ஆடி பண்டிகைகள்ல திருவிழாக்கள்ல பண்ணுவாங்க. அத போல கூத்தன் கலந்திடும்னா அவர்கள் இருவருமாக சிவமும் சக்தியுமாக நடனம் புரிகின்றனர். அப்புறம் அதே கூத்தனும் கூத்தியும் கோதிலா ஆனந்தம். கோதிலா ஆனந்தம்னா என்ன? இது எந்த ஒரு வரைமுறைக்கும் எட்டாத அளவு கடந்த ஆனந்தம். கோதா பண்ணுங்கன்னுவாங்க தமிழ்ல, ஒரு வேலையை பாங்காக செய்வது. அதே போல கோதிலான எந்த ஒரு வழிமுறையினாலும் சித்திக்கின்ற ஆனந்தம் இல்லை. அப்படின்னு வழிமுறையை அனுசரிப்பவன், பழகுபவன், அவனை தூக்கி ஓட முதல்ல. ஆழ்ந்த உரத்துல எந்த பயிற்சி பவன் இருக்கான்?
அதுதான் கோதிலா ஆனந்தம். ஆழ்ந்த உறக்கத்தினுடைய ஆனந்தம் கோதிலா ஆனந்தம். கூட்டம் கலந்திடம் கோதிலா ஞானம். ஞானம்னா என்ன? பேரிருப்பு பேரறிவு நிலை. அப்புறம் எப்படி போய் முடிக்கிறாங்க? ஐயா இங்க ஜெண்டரும் கிடையாது, ஆளும் கிடையாது, கூத்து தான் இருக்கு. ஆனந்த கூத்து சதா நடந்து கொண்டிருக்கு. கூத்தனும் கூத்தியும் கூத்ததன் மேலே. அவங்க கூத்து ஆடுறவங்களால கீழே இறங்கவே இல்லை, கூத்துல அப்படியே ஃபுல்லா கரைஞ்சு கிடக்காங்க அப்படின்னு சொல்லணும். தப்பு. பின்னாடி நடராஜர் படம். தில்லை நடராஜ பெருமானும் அம்மை சிவகாமியும் ஆடுவது கூத்து எனப்படுவது. உண்மையில் அது அச்சல மௌன ஆனந்த கூத்தான ஆளுறக்க ஆன்ம பொருளா. அதனாலதான் இப்ப ஒரு 2 நிமிஷம் பண்ணுங்க, 5 நிமிஷம் பண்ணுங்க, எல்லா சமயத்திலையும் அதை விட்டு நம்ம எண்ணங்கள் தான் அந்நியப்படுத்தினதுனால காரியமா வந்துகிட்டு இருக்கு, ரியாக்ஷனா வந்துகிட்டு இருக்கு. உண்மையில் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா தில்லை நடராஜ பெருமானும் அம்மை சிவகாமியும் ஆடுவது கூத்து எனப்படுவது. உண்மையில் அது அச்சல மௌன ஆனந்த கூத்தான ஆளுறக்க ஆன்ம பொருளா. A folk dance of Tillai Nataraja Peruman and Ammai Sivagami is called as Kuttu. Truly that is still silent, blissful Kuttu dance of the only supreme self or deep sleep state. இப்ப பாத்தீங்கன்னா மேற்கொண்டு படிச்சுட்டு அப்புறம் போவோம். யாது காரணத்தினால் மகேசன் பூரணனும் கிருத்திரம் இன்றிய சகஜமான சுதந்திரத்தினுடனும் கூடினவனுமாய் இருக்கின்றானோ அது பற்றி தன்னிடத்திலேயே, அதாவது சிதாத்மாவான சுவரில் அகில ஜகத்தான சித்திரத்தை உன்மீலனம் செய்கின்றான். அதாவது உபாதானம் இல்லைன்னா நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. என்ன கரணங்கள் இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷனே அவனுக்கு கிடையாது. மனம் புத்தி அகந்தை எதுவும் கிடையாது, அங்க இந்திரியங்கள் கிடையாது, உடம்பு கிடையாது, எதுவும் கிடையாது. யாருக்கு? மகேஸ்வரனுக்கு. ஆக்சுவலா ஆன்ம பொருள். அப்புறம் அவன் மகேசன் பூரணன். அப்புறம் கிருத்தியன். கிருத்தியன்னா என்ன? கற்பனா சக்தி. புரியுதா? கற்பனை எல்லாம் கிடையாது. கற்பனையினால் அப்படின்னா நினைத்தல் தொழில் எல்லாம் பண்ணல. பிரபஞ்சம் நினைத்தல் தொழிலுக்கு ஆட்படல. ஒரு மாலிக்யூல் நினைத்தல் தொழில் வரல. ஒரு புல்லு நினைத்தல். ஈசன் ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு பிரபஞ்சமா அப்படியே பெரிய உடம்போட இருந்துகிட்டு யோசிச்சு புல்லை இப்படி விடு, அணு துகளை இப்படி விடு, ஒளித்துகளை அப்படி விடு, விசைகளை பேச்சு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா முடியுது பாருங்க இங்க அன்புஞானம். சோ அது மாதிரி கிருத்தியமின்றி சரியமான சுதந்திரம் குடியினமா இருக்கணும். அது பற்றி தன்னிடத்திலேயே, அதாவது சிதாத்மான சுவரிலேயே அகில ஜகத்தான சித்திரத்தை உண்மையிலனம்னா வெளிப்படுத்துதல் அர்த்தம். கண்ணை திறக்கிறதுக்கு உண்மையிலனம்னு வாங்க. புரியுதுங்களா? அஜ்ஞான திமிராந்தஸ்ய நான் ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுருன்மீலிதம். சக்ஷுன்னா கண்கள். கண்களை திறக்க வைக்கிறாராம். எதை? ஞான மைய தடவி. கண்களுக்கு ஞான மைய ஈற்றுன்னு அறியாமையை போக்கி, அஞ்ஞான திமிர போக்கி ஞான மைய இட்டு, இமைகளுக்கு ஞான மைய இட்டு, சக்ஷுகு உண்மையிலினம் அப்படின்னா கண் இமைகளை திறந்து உள்ளிலிருந்து ஆன்மசக்தி வெளிப்படும்படியாக பார்வையை கொடுக்கின்றான். சக்ஷூன் மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஆதிசங்கரர் எழுதுறது குருஸ்தியில வருது. உண்மையில நம்ம என்ன? கண்ணு திறக்கிறது, வெளிப்படுத்துறது. உண்மையில சிதாத்மாவான தனக்கு புறம்பாக இருப்புடையதாக ஜகத்து ஒரு பொழுதும் உண்டாவது இல்லை.
அந்நிய மேலம் ஜகத்தெல்லாம் ஒண்ணுமே உண்டாகுது. ஈசன் பூரணனானபடியால் அவனுக்கு அந்நியமாக ஒரு ஸ்தானமும் இல்லை. அந்நிய ஸ்தானங்களில் இருப்புடையதாக ஒன்றுமே ஒரு பொழுதும் சித்தியாது. அந்நியமா நம்ம எல்லாம் அந்நியப்பட்டுதான் நான் எனது மூலமா அனுபவிப்பவனாகவும் ஃபீலராகவும் திங்கராகவும் உடம்பா வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டோம். ஆகையினால் கண்ணாடியினுள் பிரதிபிம்பங்கள் தோற்றுவது போல தேவனிடத்தில் ஜகத்து உண்மையிலனம், அதாவது திறக்கப்படுகிறது, வெளிப்படுகிறது, செய்யப்படுகிறது என்னும் கொள்கையே சரியானது. ஜகத்கராவான தேவனும் யோகியை போலவே ஜகத்தை செய்கின்றான். சங்கற்ப நகரம் போலவே தேவனுடைய சிருஷ்டியும் சிருஷ்டிப்பவனுக்கு அந்நியமாகாதது என்பது சம்மதம். புரியுதுங்களா? அதாவது நம்ம நனவு நிலை, எதுக்கு முதல்லயே சொன்னேன் நானு, எண்ணங்கள் காரணமா காரியமான்னு கேட்டப்ப காரியங்கள் ஏற்கனவே அனுபவிச்சான், லைன்ல கியூல விட்டுட்டு இருக்கான். அதனால்தான் எது நடந்ததோ நன்றாக நடந்தது, எது நடக்கின்றதோ நன்றாக நடக்கின்றது, எது நடக்க போகிறதோ நன்றாக, எல்லாம் எப்படி வருது? எல்லாம் முடிஞ்சதப்பா, இங்க இல்லப்பா, இங்க லௌகீகமும் இல்ல ஆன்ம ஞானமும் இல்ல, நன்ம நிலையில. அப்படின்னா என்ன பண்ணணும்? பொய்ன்னு ஃபர்ஸ்ட் உணரு, ஆசுவாசம் அடைவாய். அப்போதே லௌகிக காரியத்துல தோல்விக்கும் ரியாக்ஷன் கிடையாது, பதியாது, வெற்றியும் பதியாது. ஏன்னா உண்மைதான் உனக்கு இப்போ முக்கியமாயி போய்விடும். ராமா, நான் முடிச்சேன்னா முடிக்கல. சங்கற்ப நகரம் போலவே தேவனுடைய சிருஷ்டியும் சிருஷ்டிப்பவனுக்கு அந்நியமாகாது என்பது சம்பரம். ராமா அப்படின்னா யாரு? பரசுராமா. உன் மானசீகமான சிருஷ்டி கேவலம் மனோமயமாகவே இருந்தும் அதனிடம் அநேக பிரமாதாக்களும் பிரமேயங்களும் ஏராளமாக விளங்கி அநேக வேற்றுமைகளால் வித்தியாசப்பட்டவைகளாக இருந்தாலும் அவை ஒரு பொழுதும் மனதிற்கு அந்நியமாக. இப்ப நான் சொன்னேன் இல்ல, கொஞ்சம் கண்ண மூடி பாருங்க. அங்க உங்களுக்கு புலப்படுத்துவது எண்ணங்களுக்கு கீழையும் மேலையும் உள்ளேயும் இருக்கிற கருப்பு வெளியோ, அது என்ன வெளியோ உங்க இன்டர்பிரேஷன்ல அதுதானே அது உணர்த்தி இருக்கு. வேற ஏதாவது வெளியில இருந்து நின்று பாத்தீங்களா உங்களையே? சோ வேற இன்னொருவர் அங்க உற்பத்தி ஆகவில்லை. அத போல இங்க என்ன சொல்றாரு ராமா, நிறைய பிரமாதாக்கள்னா என்ன? காண்பவர்கள். நிறைய அறிபடு பொருட்கள்னா என்ன? எண்ண ஓட்டங்கள். அறிபவன் எண்ணுபவன் எண்ண ஓட்டங்கள், அனுபவிப்பவன் அனுபவங்கள், உணர்ச்சி மயமானவன் உணர்ச்சிகள். இப்படின்னு ஏகப்பட்ட பேர் அங்க இருந்தாங்களாப்பா அப்படின்னு கேட்கிறார். எல்லாம் ஒரு மனம் தானப்பா, அதுவே பொய் மனம்பா அப்படின்றார். மனத்திலே உற்பத்தியாகி மனத்திலே இருந்து அதன் கண்ணே லயமாவதினால் அந்த சிருஷ்டியானது கேவலம் மனதின் வடிவமே ஆவது போல சிவத்திலிருந்தும் ஜகத்து உண்டாகிறது. பாத்தீங்களா? சிவத்தை கொண்டு போயிட்டார். கேவலம் உன்னோட மனத்திலிருந்து நீயா சஃபர் பண்ற, உன் உடம்போட ஐடென்டிஃபை பண்ணிட்டு எண்ணத்தை உற்பத்தி பண்ணிக்கிற உணர்ச்சி. அச்சிவனோ என்றால் சித்தே தன் ஒரு வடிவமாக புரிந்தனவன். ஆனா அந்த உண்மையில அவன் சிவனுடைய சுரூபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் பேரறிவு சுரூபன். அவன் பேரறிவு சுரூபம் என்று வேறு வடிவமே அவனுக்கு இல்லை. அப்படின்னா வடிவம் அற்றவன் அர்த்தம். அந்த சித்தே திரிபுரையும் அளவற்ற சக்திகள் ஒன்றாகி பொருந்தினவளும் சர்வ சாட்சினியும் ஆவள். அந்த சித்தானவள் பரிச்சேதமின்மையால் எங்கும் பூரணமானவள். அதாவது பரிச்சேதம்னா என்னன்னா விட்டி 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 இருக்கு. இப்ப எண்ணம் விட்டி விட்டி வருது. ஒரு எண்ணம் வந்தா கான்பிடென்ட் ஆயிடுறோம், ஒரு எண்ணம் வந்ததுன்னா துவண்டு போயிடுறோம், ஒரு எண்ணம் வந்தா பயப்படுறோம், இன்னொரு எண்ணம் வந்தா தைரியமா இருக்க மாதிரி இருக்கும். யாருக்கு இதெல்லாம் நடக்குது? எண்ணம் அவ்வளோ பவர்ஃபுல்லா தாக்குகின்றது. அதுதான் சொல்றேன். காலமும் தேசமுமே பரிச்சேதம் செய்பவனாக உலகில் கருதப்பட்டிருக்கின்றன. காலம் தேசம்னா என்ன? காலம்ன்றது என்ன? எண்ண ஓட்டம். தேசம்ன்றது என்ன? எவனோ அனுபவிக்கிறான் பாத்தீங்களா, அவன் அந்த எண்ணத்து பின்னாடியே ஓட விடுறது, அதுதான் தேசம். இதனாலதான் இந்த துன்பம். அதனாலதான் எண்ணுபவன் யாருன்னு பகவான் சொல்றாரு. ஞான பாரு, எல்லாம் முடிஞ்சிடும். காலமும் தேசமுமே பரிச்சேதம் செய்பவனாக உலகில் இருக்கின்ற கருதப்பட்டிருக்கின்றன. இவைகளில் வடிவமயமானதே தேசம் எனப்படும், கிரியாமயமானதே காலம் எனப்படும். யாதொரு சித்தின் ஏக தேசத்தை அடுத்தவனாக. இப்ப தெரியுதா உங்களுக்கு வடிவமயமானதுன்னு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் என்ன நடக்குங்க? ஃபர்ஸ்ட்
வந்து ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து நீங்க எழுந்து காத்தால உட்காரும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன, நீங்களே உங்க உடம்பு மயமா இருப்பீங்க. கரெக்டா? நான் கூட சொல்ல மாட்டீங்க, எண்ணம் கூட இருக்காது, உணர்ச்சி கூட இருக்காது. ஆனா உடம்பு தானே உணர்ச்சி. அதனால ஃபர்ஸ்ட் தேசம். அப்புறம் அது எதையோ உணர்ச்சியை ஐடென்டிஃபை பண்ணி எண்ணத்தை போக்கும் பொழுது காலம். ரெண்டும் தெரியாது. தேசம் இருக்கிறதுல காலம் இருந்தே ஆகணும். காலமா இருந்தீங்கன்னா அங்க ஆல்ரெடி தேசத்துக்குள்ள இருக்கீங்கன்னா. யாதொரு சித்தின் ஏக தேசத்தை, ஏக தேசம் என்ன, எப்ப பாரு சித்து இருந்துட்டு இருக்கு. உடனே இம்மிடியட்டா அடுத்தவனாக வடிவங்களும் கிரியைகளும் இருக்கின்றனவோ அத்தகைய இவ்விரண்டினாலும் அந்த சித்திற்கு பரிச்சிதம் எவ்வாறு உண்டாதல் கூடும்? உங்க எண்ணம் வந்து எண்ணமற்ற வடிவமற்ற உணர்வுல இருந்துதான் உற்பத்தி ஆயிருக்கு. அது அடுத்துதான் உங்க எண்ணம் இருக்கு. சோ அது எப்படி வந்து அதுக்கு ஒரு தனி இருப்பு வந்துடும்? சோ அதுவே வந்து மயக்கத்தினால், அறியாமையினால், அந்த உண்மையை உணராததினால் உங்க எண்ணமா இருக்கு. எத்தேசத்தில் அல்லது எந்த காலத்தில் சித்து இல்லை? எப்படி உணர்றீங்க ஒரு எண்ணத்தை? ஒரு வெறுப்ப உணர்ச்சிய எண்ணத்தை கோத்து வெறுப்படைகின்றீர்கள்ல, எப்படி அது? சோ சித்து இருக்குன்னு அர்த்தம். அதனை கூறு. யாதொரு தேசத்தில் யாதொரு காலத்தில் சித்து இல்லை எனப்படுகின்றதோ அத்தேச காலங்கள் தான் எவ்வாறு ஏற்பட போகின்றன. இப்போ இதுதான் இங்க கொண்டு வரோம். ஆகம சாஸ்திரங்களின்படி கோயில்களின் கர்ப்ப கிரகங்களில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்ற சிவலிங்கமானது தனித்த எந்த உயிரினத்தின் வடிவமும் இல்லாத சக்தியாகிய யோனியுடன் சதா புணர்ந்து, நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரே அப்படித்தான் இருக்கும். சிவலிங்கம் ஒரு பீட்டத்துல இருக்கும், மேல வந்து லிங்கம் இருக்கும். யோனியுடன் சதா புணர்ந்து பேரானந்தத்தில் சுகித்துக் கொண்டிருக்கின்ற லிங்கமே சிவசக்தி தத்துவமான மகேசனாகும். மகா ஈசன். அணுக்கள் எல்லாம் வந்து சதா வந்து சம்போகத்துல தான் உருவாருது. நம்ம எண்ணங்கள்லாம் அப்படிதான் உற்பத்தியா இருக்கும். உணர்ச்சிகள் அதன் பேரானந்த சுகித்தல் சந்நிதியில் அதற்கு அந்நியம் இல்லாது ஜகமானது தோன்றி அதிலேயே லயித்து கொண்டிருக்கின்றது. அதன் பேரானந்த சந்நிதியில் என்ன, எப்ப பாரு அவங்க அப்படிதான் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்கன்னு சொல்ல வேண்டியது, அவங்கன்னா ஆளு கிடையாது. தத்துவம் என்ன பண்றது? பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு தங்களை தாங்களே ஆற்றல் மயமாகும், இதுவாகும். அப்படியே இட் இஸ் ரேடியேட்டிங் இன்டெலிஜென்ஸ், ரேடியேட்டிங் எக்ஸிஸ்டன்ஸ், ரேடியேட்டிங் உணர்வு மயம், ஆனந்த களிப்பு. அதுதான் ஆனந்த தாண்டவம். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுள் கூத்தனே, கூத்தனும் கூத்தியும் கூத்ததன் மேலே. இங்க கூத்துன்றது என்ன? எல்லாமுமே ஒரு ஸ்பார்க்கு மாதிரி வந்து நான் பாவம் ஆக்சுவலா தனக்குன்னு உணர்ச்சி கிடையாது, தனக்குன்னு எந்த அனுபவம் கிடையாது. ஆனா அந்த உடம்போட தன்னை வந்து ஏதோ விதமா அறியாமையினால தொடர்படுத்திக்குது. அப்ப வந்து ஆன்மா இல்லாம போயிடுது, ஆன்ம உணர்வு இல்லாம. இதை வந்து குரு சந்நிதி உணர்த்துகின்றது. இதை வந்து உபநிடதங்கள்லாம் விதவிதமா வர்ணிக்கின்றன. உபநிடதங்கள்லாம் பார்த்தோம்னா ஹிரண்ய கர்ப்பம்னு சொல்லுவோம். ஹிரண்ய கர்ப்பம்னே பேரு. அது என்னன்னா தங்கமயமான கர்ப்பம். அது மூலமா பிரபஞ்சத்துல கிரியேஷன் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். According to Agama Shastras, the Shivalingam which is consecrated in the sanctum sanctorum of Shiva's temple doesn't depict any form of any living being. அது உயிரினம் கிடையாது. லிங்கம்னாலே குறின்னு அர்த்தம் தமிழ். அத வந்து ஆணையும் பெண்ணையும் பிரிச்சு பெண் குறி ஆண் குறின்லாம் சொல்லுவாங்க. அப்படியே வர அவங்க டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நீ அசிங்கமா, அடம் முட்டாள, ஃபார்ம்லெஸ் நேம்லெஸ் ஏதோ ஒண்ணு சொல்லி தத்துவத்தை கொண்டு வந்து ஆகமது வழியா இறக்கி விட்டுருக்காங்க. உனக்குள்ள வந்து எண்ணம் எப்படி புணர்ந்துதான் உற்பத்தி ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் உணர்ந்துக்கோ. ஆழ்ந்த உறக்கத்துல சிவம் போல கிடக்க, சவம் போல கிடக்க நீ. புரியுதா?
அதுலேருந்து வந்து சக்தி ஆகிய பெரிய அவித்தையும் மகாமாயையும் சொல்லப்படுற பிரபஞ்சமாயையும் ஒன்னா சேர்ந்து காஸ்மிக் மைண்ட்ல இருந்து இங்க கனெக்ஷன் கொடுக்குது. கொடுத்தா உங்ககிட்ட எல்லா நான்சென்ஸ் எல்லாம் வெளில வருது அப்படி சொல்றாங்க. ஆனா அதுவே வந்து கோயில்ல வந்து வேற லெவல். புரியுதா? பியூரிட்டி, அப்சல்யூட் பியூரிட்டி, அப்சல்யூட் பரம்பொருள் சந்நிதி. அங்க வந்து அதுக்குதான் அப்படி வந்து அபிஷேகம் ஆராதனை எல்லாம் என்ன என்ன பண்றாங்க. என்னையா செக்ஸ் பண்றதுக்கு அதெல்லாம் பண்ணிடுங்க. சே, அது மனித பிண்டம் வந்து காமம் கூட இங்க பழைய வாசனை. பொறுமா, காமம் மோகம் எல்லாம் பழைய வாசனை. அதனாலதான் மனுஷனா பிறக்கிறது தோஷம். அதனாலதான் குழந்தை பிறந்தா கூட 10 நாள் கழிச்சுதான் நாமகரணம் பண்றாங்க. ஏகப்பட்ட சடங்குகள் பண்றாங்க. குணமா இருந்தாலும் தோஷம், இதுவா இருந்தாலும் தோஷம். யாருக்கு தோஷம் இருக்காதுன்னா தன்னை அறிஞ்சவனுக்கு தான் தோஷம் கிடையாது. கரெக்டா? அவன் உடம்பே கிடையாது, சுப்ரீம் அபோர்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஜனன மரணத்தெல்லாம் கடந்த அந்த அபோர்ட் பரம்பொருள் ஸ்திதி. இதுதான் அக்கார்டிங் டு ஆகம சாஸ்திராஸ், the Shivalingam which is consecrated in the sanctum sanctorum of Shiva's temple doesn't permit any form of any living being. It reveals the Magesa Tattvam principle that these two are in constant sexual intercourse, undergoing orgasmic experience of bliss. Thereby, in that experience, the manifestation of cosmos is happening and dissolving within it without separation from it. என்ன ஆக்சுவலா மீனிங்னா, நீங்க நானு உலகம் எல்லாம் நிக்கிறது அதனுடைய உணர்வுல. எல்லா ஆட்டம்ஸ், போர்சஸ், பார்ட்டிகிள்ஸ். அதனாலதான் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா மாணிக்க வாசகர் பாடியிருக்காரு. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுள் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானை ஓம் என்று சொல்லற்கரியானை சொல்லி சிவனடி கீழ் பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்துன்னு ஏதோ சம்திங் அப்படி முடியும். ஃபுல்லா சயின்ஸ் ஆகும். திருமூலர்லாம் இதுல ஏகப்பட்ட பாட்டு போட்டிருக்காரு. நான் வந்து அத வந்து நேரடியா இப்படி எல்லாம் போய் நிறைய இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன சென்சேஷனலா போயிடும். இதுல எல்லாம் உட்காந்து பட்டிமன்றம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அறியாத மனசுக்கு இதெல்லாம் கிண்டல் கேலியா போயிடும். அறியாமை இன்னும் பெருக்கி விடும். சோ எல்லாமாக சேர்ந்து நாம் சாரமாக உணர்வு என்னன்னா, நான் அவதரிப்பதும், நான் தோன்றுவதும், நனவு நிலையாக வாழ்வதும், கனவு நிலையாக வாழ்வதும், ஆழ்ந்த உறக்க நிலையாக வாழ்வதும் கூட பழைய வாசனைகள். பொறுமா, ஆழ்ந்த உறக்கத்திலேயும் இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. ரா ஃபார்ம்ல ஆன்ம பொருளாவே நடந்துகிட்டு இருக்கு. குணம் கூறியற்று நாம் இருக்கின்றோம். இருக்கோமா இல்லையா? சிவசக்தி சம்போகம் ஆழ்ந்த உறக்கத்துல அப்சல்யூட்டா நடக்குதா இல்லையா? நாம் தானே அந்த மகேச தத்துவம். ஆகமங்கள் கூறுகின்ற அனைத்து தத்துவங்களும் ஆழ்ந்த உறக்கத்தில் சங்கமிக்கின்றனவா இல்லையா? அவ்வளவுதான் இங்க விஷயம். அதை இங்க கொண்டு வரணும், இங்கே அனுபவிக்கணும். உடல் கடந்து, எண்ணம் கடந்து, உயிர் கடந்து, உணர்ச்சிகள் கடந்து, அனுபவிப்பவன் கடந்து. அதுக்கு சும்மா இருந்தா போதும், சாதாரணம் கூட இல்லாம இருந்தா போதும், முடிஞ்சு போச்சு என்று கூறி இந்த அளவில் இன்றைக்கு முடிக்கின்றேன். ஆகமன்றது ஒரு பெரிய கடல். அதுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும்னா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த சைடும் போய் விளக்கிடுவேன். விளக்குவதல்ல, அங்க வந்து வாழ்வதுதான் இங்க வந்து முக்கியம். உடனடியாக கிடைக்க வேண்டியது தெளிவு. உடனடியாக தெளிவின் மூலமாகத்தான் இந்த வாழ்க்கை முதலில். அதனால்தான் சொல்றேன், முழுவதுமாக இங்க தூரவே தேவையில்லை. ஆகமங்களுடைய தொகுப்பு தான் வேதங்கள் ஐயா? இல்ல, வேதங்கள் தனி. வேதங்கள்லேருந்து ஏற்பட்டதுதான் ஆகமம். ஆகமங்கள்ல இருந்து வேதம் இருக்குல்ல, வேதம் தான் பண்டையதிலும் பண்டைய. வேதம்னாலே என்னன்னாங்க, அறிவுங்க. வேத அந்தம்னா அறிவு மயமாகவே அடங்கி விடுது. அந்தம்னா முடிவு. வேதாந்தம்னுவாங்க, வேதாந்தம்னுவாங்க.
என்ன நீங்க உணர உணர என்ன வரீங்க? சுரூபமா அடங்கிடுறீங்கல்ல அறிவுல. உங்க சுட்டறிவு அத்தனையும் செயலற்று செய்பவனற்று உணர்வு தெளிவு கடைகள் ஏற்பட்டு அற்புதமாக சென்று முடிகின்றது இல்ல. அதுதான் வேதங்கள் தான் எல்லாவற்றிற்கும் பழகு. 4 பஞ்ச் டயலாக்னு சொன்னேன், அதை சொல்லவே இல்லை. அகம் பிரம்மாஸ்மி, நான் என்னும் தன்மை கடவுள் மயமானது, பொய்களை கடந்தது. அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மம் அர்த்தத்துக்கு அது அர்த்தம், கடவுள் தன்மையானது. அப்புறம் தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய், அதுவாக இருக்கிறாய் ஆழ்ந்த உறக்கமாக. அயமாத்மா பிரம்மம், இந்த தோன்றியுள்ள அனைத்துமே அதான் பிரபஞ்சம். ஈஸ்வரனா மாயையா என்ன வேணா வரட்டும், எந்த இடத்துல சித்து இல்லாம இருக்கும். அதனாலதான் தைரியமா எல்லா காரியங்களையும் செய்யலாம். கெட்டது நல்லது உள்ள பார்வையில தான் ஏற்பட்டிருக்கு. கெட்டது நல்லது பார்ப்பவனுக்கு தான். அப்படின்னா என்னங்க, கெட்டதெல்லாம் பண்ணிட்டு நல்லது அப்படிலாம் வாதிட முடியாது. உங்ககிட்ட கெட்டதுன்னு பதிஞ்சிடுச்சுன்னா பயம் கூட வந்துடும், நல்லதுன்னு பதிஞ்சிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தைரியம் வந்துடும். ஒரு குழந்தைக்கு கூட இன்னொரு குழந்தைய தள்ளி விட்டுதுன்னா தான் பண்ணது தப்பு நல்லா தெரியும். யாரும் பார்க்காம இருந்திருக்கலாம், யாரும் பார்க்காதப்ப இன்னொருத்தன் பேனாவை எடுத்து தன் பைக்குள்ள ஒழிச்சு வச்சுருந்ததுன்னா தான் திருடினும் நல்லா தெரியும். திருடுன்னு பேரு மாத்திரம் கொடுத்துருக்காது, ஆனா அந்த செயல் தப்பானதுன்னு தெரியும். தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா? அப்படின்னா ஆன்ம ஞானம் எப்படி எண்ணம் உற்பத்தி ஆகிற இடத்தையே கள்ளம் உற்பத்தி ஆகிற இடத்தையே கண்டுபிடிக்குதுல்ல. ஆன்ம ஞானத்துக்குள்ள வந்தா கம்ப்ளீட் செக்அப், மாஸ்டர் செக்அப். ஒரு வியாதி இல்லை, ஒரு அசௌக்கியம் இல்லை. முழு வாழ்க்கையை வாழலாம். தெளிவு இருந்தால் உள்ள பயம் போயிடும். நல்லதனமும் கெட்டதனமும் எதை பத்தியுமே யோசிக்க வேண்டாம். ஏன் யோசிப்பவன் இல்லை தெரியும். கெட்டதை விளக்குபவனும் இல்லை, நல்லதை தேடுபவனும் இல்லை. அப்படின்னா யோசிப்பவனே பொய்யன்றதை உணர்ந்த பிறகு யோசனை எப்படி கெட்டதை கொடுக்கும்? யோசனை எப்படிதான் வரும்? அப்ப பண்றது அப்பதான் மகத்துவமாகின்றது. அதுதான் உள்ளத்திலே ஒளி ஏற்படுதல். தைரியமாக செய்யுங்கள். பார்ப்போம். முடித்துக் கொள்ளலாமா? ஏதாவது பேசணுமா? சரி, முடித்துக் கொள்ளலாம். பரிபூர்ணாசி. இந்த ஜஸ்ட் பி சும்மா இரு சேனலில் ஒளிபரப்பப்படும் சத்சங்கம் மூலம் தாங்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியையும் மனசாந்தியையும் ஆக்கம் ஊக்கத்தையும் அடைகிறீர்கள் என்று உணர்ந்தால் தங்களால் இயன்ற நன்கொடையை பிக்ஷாவந்தனமாக குரு காணிக்கையாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள பணம் செலுத்தும் கட்டண நுழைவாயில்களை பயன்படுத்தி மேலும் சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்கும் பரவுவதற்கு உதவலாம். நன்றிகள். If you feel relaxation, peace, empowerment, encouragement in your life after listening to the satsangs transmitted through the Just Be channel, you may kindly donate your mite as Bhikshavandanam, Guru Kanikai to spread this across the society through the payment gateway links given in the description box below. Thanks.